Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம செய்திக்குள்ள கடந்து போகுவோம். கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த ஒரு நல்ல பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் எல்லோரும் ஆண்டவரே ஒரே குடும்பமாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும். உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குனதுக்காக நன்றி அப்பா. தேவ தூதல் கொண்டு இந்த வீட்டை நீங்க நிரப்புறதுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஏசப்பா, இந்த நாள்ல நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லோருக்கும் ஆண்டவரே போய் பிரயோஜனமாக இருக்கட்டும் ராஜா, சேரட்டும் ராஜா. இந்த வார்த்தை எல்லோரோட இருதயத்தை ஆண்டவரை தட்டி எழுப்பட்டும் ராஜா. கண்கள் திறக்கப்பட்டும் ராஜா. யார் யாருக்கு இந்த செய்தி ஆண்டவரை கேட்கணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு போய் சேரட்டும் ராஜா. யாரோட கண்கள் திறக்கப்படணும் நீங்க நினைக்கிறீங்களோ திறக்கப்படட்டும் ராஜா. இந்த செய்தியை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று நீங்க சொன்னீரே, அது நடக்கட்டும் சுவாமி. காது உள்ளவன் கேட்கட்டும் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, எங்களுக்காக நீங்க சிலுவை சுமந்தீர் ஆண்டவரே, ஆணினால அறியப்பட்டீர். அதே போல உங்களை நாங்க பின்பற்றி வரணும்னா நாங்களும் சிலுவை சுமந்து ஆணில அறையப்பட வேண்டும் என்று சொன்னீர். இதில் உள்ள அர்த்தத்தை மகத்துவத்தை இன்னும் அதிகமாக ஆழமாக நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, மாம்சமான என்னை கொண்டு நான் கிறிஸ்துவோட கூட அறியப்பட்டேன் என்ற ஒரு தலைப்பில் என் வாழ்க்கையை ஒப்பிட்டு ஆவியானவரே என் மூலமா நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. உட்காருவோம். Praise the Lord. நல்ல சாட்சிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருமே முந்திக் கொள்ளணும். ஏன்னா தேவனை மகிமைப்படுத்த போறோம். அவர் பண்ற ஒவ்வொரு அற்புத காரியங்கள் ஞாபக புக்குல பதிவிடப்படுது. மல்கியா 6:16 அவர் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருத்தர் பேசுறதுக்குள்ள அவரே கீழே இறங்கி வந்து ஞாபக புக்ல எழுதி வச்சிடுவார். ஸோ இப்படிதான் ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது நம்ம தேவனை நம்ம மகிமைப்படுத்த போறோம். ஹalleluya. இந்த நாளில ஆண்டவர் எனக்கு பேச வைக்கிற தலைப்பு, நான் கிறிஸ்துவோட கூட அறியப்பட்டேன். இதுதான் தலைப்பு. I am crucified with Christ. இதுதான் தலைப்பு. அப்படியே லைவ திருப்புங்க தலைப்பு கிட்ட. நான் கிறிஸ்துவோட கூட அறியப்பட்டேன். இது எப்படி சாத்தியமாகும்? ஏசப்பா எதுக்கு வந்தார் இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். அவர் உலகத்தை ஜெயித்தாரு, உபத்திரவத்தை ஜெயித்தாரு, பிசாசு பாவ சாப கட்டுகள் அத்தனையும் அவர் ஜெயித்தாரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும்னு அவர் விருப்பப்பட்டு இருக்கிறாரு. ஸோ அது என்னென்ன நம்மளுக்கு தடுக்குது, அதோட அதை மேற்கொள்ளும் வல்லமே நமக்கு தாங்க ஆண்டவரே நம்ம கேட்கிறோம். பொதுவாகவே அதுதான் நம்ம கேட்கிறோம். ஏசப்பா சிலுவை சுமந்தாரு, சிலுவையில தொங்கினாரு, ஆணி அடிக்கப்பட்டது, காயங்கள் வந்தது. அது போல நம்ம இயேசுவை பின்பற்ற வேணும்னாக்கா நாம கூட சிலுவை சுமக்கணும், ஆணியில அறியப்படணும்ன்றாரு. அது எப்படி சாத்தியமாகும்? நம்ம எப்படி சிலுவை சுமக்க முடியும் இல்லையாமா? அந்த ஒரு கேள்விக்கு நம்மளுக்கு சில விஷயங்களுக்கு பதிலே இருக்காது, சில காரியங்களுக்கு பதிலே இருக்காது. அதை நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த விஷயத்தை ஆண்டவர் தெளிவாக கேள்விக்கு பதில் அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். இப்ப பொதுவாகவே நான் ஒரிஜினலி கேத்தலிக், இங்க பெரும்பாலும் கேத்தலிக் தான் இருக்கிறீங்க, அது தெரியும். என்னோட 40 வருஷ வாழ்க்கையில கேத்தலிக்காக நான் பிறந்து வளர்ந்ததுனால, அதுலயே ஊறி வளர்ந்ததுனால, அதுலயே ரத்தம் தெரியும் எனக்கு கேத்தலிக்கோட வழிபாடுகள் முறைகள் என்னென்னன்றது. அதனால எனக்கு ஆண்டவர் இந்த நாள்ல முழுமையா அனுமதி கொடுத்திருக்கிறார் பேசுறதுக்கு. என்னோட வாழ்க்கையில எனக்கும் ஆண்டவருக்கு உண்டான விஷயத்தை குறித்து இதுல ஷேர் பண்ண சொல்லி இருக்கிறாரு. இதை காதுள்ளவன் கேட்க கடவர். ஹalleluya. பவுல் அடிகர் சொல்றாரு கலாத்தியன் 2:20-21. அதை நம்ம வாசிப்போம். இதுதான் ஆதார வசனம். கலாத்தியன் 2:20-21 வாசிமா. ஹalleluya. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதே என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கின்றேன். நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை.
நீதியான நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. ஆமேன். ஆமேன். ஸோ இதுல ஆண்டவர் வந்து என்ன தெரியப்படுத்துறாருன்னா பவுலடிகர் மூலமா கிறிஸ்துவோடு நானும் சேர்ந்து அறியப்பட்டேன்னு பவுலடிகர் சொல்றாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம், இனி ஜீவிக்கிறவர் நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் அப்படின்னு வந்து பவுலடிகர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த சரீரம், இந்த ஜீவன் கிறிஸ்துக்கு மட்டும்தான் சொந்தம். இனி ஜீவிக்கிறவர் நான் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் ஜீவிக்கிறாருன்னு தெரியப்படுத்துறாரு இந்த வார்த்தையில. ஏன்னா அவரு மிகவும் அன்பாக இருந்தாராம். அதே மாதிரி நம்ம எல்லாருமே கிறிஸ்து வந்து உள்ளுக்குள்ள இருந்தாக்க நம்ம ஜீவிக்கிறவங்க நம்ம கிடையாது, கிறிஸ்து நம்ம ஜீவிக்கிறார். சோ அவரு மிகவும் அன்பாக இருக்கிறதுனால இந்த விஷயத்த பவுலடிகர் இந்த காரியத்தை தெரியப்படுத்துறார். இதோட பின்னடியில இருக்கிற வந்து ரகசியங்கள், சத்தியங்கள் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாதான் உண்டு. எதுக்காக இந்த வார்த்தை அவர் சொல்லணும்? இனி ஜீவிக்கிறவர் நான் கிடையாது, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் இல்லையா? லாஸ்ட் டைம் தான் இந்த வார்த்தையை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பிரதர் ஜெஃப்ரி பிரதர் வீட்டுல, கலாத்தியன் 2:20 குறித்து. இந்த காரியத்தை வந்து நோட் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் வந்து இந்த வார்த்தைகளை வந்து எவ்வளவு தெளிவாக எல்லா பிள்ளைகளுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும் புரியுற மாதிரியே தெரியப்படுத்தியே அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கேட்டு நம்ம சத்தியங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் ஒரிஜினலி கேத்தலிக்கா இருந்ததுனால என்னோட குடும்பத்துல என்னோட சொந்த பந்தங்கள், ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சார்ந்த அத்தனை பேரும் அதே வழிபாட்டுல நாங்க வந்ததுனால நாங்க இந்த காலகட்டத்துல, ஏன்னா இப்ப அடுத்தது வரப்போற மாசம் வந்து குட் ஃப்ரைடே, அது அடுத்தது வந்து உயிர்த்தெழுந்த நாள் வருது இல்லையா? சோ இந்த காரியத்து வரத்துக்கு முன்னாடி நாங்க 40 நாள் லென்த் சீசன் நாங்க வந்து வந்து அந்த சடங்கை வந்து சம்பிரதாயத்தை நாங்க ஃபாலோ பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். லென்த் சீசன், துக்க நாட்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்படி வந்து ஒரு விஷயம் நாங்க தொடர்ந்து அது ஃபாலோ பண்ணதுனால எனக்கு 2019 ஜூலை 3ஆம் தேதி சர்ஜரி நடந்தது, மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி. அந்த சர்ஜரி வந்து நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதே வருஷம் 2019 முழுக்க ஞானஸ்தானம் செப்டம்பர் 14 எடுத்துக்கிறேன். நான் எடுத்துன பிறகு செப்டம்பர் 17 2 நாள்ல நான் வேதத்துல ஆழமா படிக்க ஆரம்பிச்சேன். வேதத்தை தவிர என்னோட எல்லா புக்ஸும் நான் வந்து படிச்சிருந்தேன். அது போன மெசேஜிங்ல எல்லாம் நான் வந்து தெரியப்படுத்தியிருப்பேன். சர்ஜரிக்கு அப்புறம் தான் வேதத்தையே படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்படி வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள 17ஆம் தேதி பரிசுத்த ஆவியானவர் தரிசனமாயி கிருபாதார வரங்கள்னால நிரப்பி எனக்கு அவரையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன, நான் ரொம்ப புதுசா இருக்கிறவரு, அவரோட டீச்சிங் தவிர நம்மளுக்கு வேற எந்த மனுஷனும் டீச் பண்ண முடியாது இல்லையாமா? ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரியப்படுத்திருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன இது தப்பா இருக்கு, டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த 40 நாள்ல இருந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த சடங்கே அது தப்பா இருக்குது. ஆவியானவர் வந்து வேற விதமா பேசுறாரு. அப்போ எனக்கு அந்த ரொம்ப ஆர்வமும் இன்ட்ரெஸ்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. சத்திய ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்க வந்து பாரம்பரியமா எங்க குடும்பத்துல இந்த 40 நாள் லென்த் சீசனை வந்து பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்திருக்கிற அந்த பழக்கத்தை எப்படி நாங்க பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா, அந்த லென்த் சீசன் வந்தக்குள்ள பயபக்தியா சர்ச்சுக்கு போவோம், ஃபாதரை போய் பார்ப்போம். அந்த ஃபாதர் வந்து இந்த மாதிரி ப்ரீச் பண்ணுவார், கர்த்தரை பத்தி ப்ரீச் பண்ணுவார். ஸோ எஸ், நான் ஒரிஜினலி கேத்தலிக்கா இருந்ததுனால எனக்கு குட் ஃப்ரைடேனா என்னன்னு தெரியும், மரித்து 3ஆம் நாள் உயிர் தேர்தல் ஆனதும் எனக்கு என்னன்னு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு ஃபாதர் வந்து அந்த டைம்ல டீச் பண்ணுவாங்க. ஸோ இயேசு பத்தி டீச் பண்ணுவாங்க. ஸோ அவரோட மரணத்தை குறித்து டீச் பண்ணுவாங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது, ஏசப்பாவோட மரணம் வரைக்கும் என்னென்னலாம் நடந்தது, அவரோட மரணத்துக்கு எவ்வளோ கோரமான ஒரு மரணமாக இருந்தது அப்படின்றதால ஒரு விஷயத்த வந்து ஃபாதர் டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி அவர் ஆணியில அடிச்சாங்க, எப்படி அந்த ஆணியோட அளவு என்ன, அதாவது லென்த் என்ன, அந்த கையை வந்து கட்டின அந்த கையின் கயிறு அளவு என்ன, அதோட நீளம் என்ன, அகலம் என்ன, இதை குறித்து எல்லாம் வந்து அவங்க பேசி தெரியப்படுத்துவாங்க. அதையும் தாண்டி எங்க வீட்டுல இந்த 40 நாள் லென்த் சீசன்ல வந்து நாங்க எங்க குடும்பத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். துக்க நாட்கள் இல்லையா, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ அப்புறம் வந்து அந்த 40 நாள் துக்க நாட்கள் இருக்கிறதுனால ஸோ ரொம்பவே ஹோலியா இருக்கணும்ன்றது முயற்சி பண்ணுவோம். முக்கியமா ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால்
குடிக்கவே மாட்டாங்க. எங்க அங்கிள் எங்க அப்பா எல்லாம் ட்ரிங்க் பண்ணுவாங்க, நல்லா ட்ரிங்க் பண்ணுவாங்க, குடிக்க மாட்டாங்க. சிகரெட்டு, ஸ்மோக்கு, அப்புறமா செஸ் விளையாடுறது, கார்டு ஆடுறது, என்டர்டைன்மெண்ட் சுத்தமா கிடையாது. என்டர்டைன்மெண்ட் கிடையாதுமா, பார்ட்டிஸ் கிடையாது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்றது கிடையாது, ஃபேமிலி கேதரிங்கோ கிடையாது, வெட்டிங்கோ கிடையாது அந்த 40 நாள் எந்த சீசன்ல. ஸோ இந்த மாதிரி சினிமா பார்க்கவே மாட்டாங்க. இவ்வளோ பெரிய பிக் தியாகம், பெரிய தியாகம் எல்லாம் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது என்னன்றது எனக்கு தெரியும். வெள்ளிக்கிழமான கஞ்சி தான் குடிப்போம், ஏன்னா ஃபாஸ்டிங் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கத்துல நான் பார்த்து நானும் எங்களையும் பண்ணவும் செய்வாங்க, பண்ண வைக்கணும், பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எங்க முன்னோர்கள். ஸோ அது நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பேப்டிசம் என்னோட வாழ்க்கை எப்போ வேதாங்கத்துக்குள்ள நான் வளர ஆரம்பிச்சேனோ எனக்கு டோட்டலா ஹோலி ஸ்பிரிட்டோட டீச்சிங் எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவருக்கு அவர் என்னென்ன விஷயங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறாருன்றது எனக்கு புரிய வந்துடுச்சு. இப்போ என்னோட கேள்வி ஸோ ஏன்னா நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் செப்டம்பர் 17ஆம் தேதியிலேருந்து ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிட்டார் என்கிட்ட. இந்த நாள் இந்த நொடி வரைக்கும் ஆவியானவர் தான் பேசிட்டு இருக்கிறார். அவர் என்ன பேசுறாரோ அப் டு டேட் நோட் பண்ணிட்டு இந்த நாள்ல பிரசங்கம் பண்றதுன்னா அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. சோ முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த கையோட அவர் செப்டம்பர் 17ல இருந்து எனக்கு பேச ஆரம்பிச்சாரு. சோ இப்ப எனக்கு குட் ஃப்ரைடேனா என்னன்னு தெரியும், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுது என்னன்னு தெரியும். ஆனா இந்த துக்க நாட்கள் ஸ்ட்ரிக்டா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமே, அதை குறித்து எனக்கு கேள்விகள் நிறைய இருந்தது. கேள்வி நிறைய கேட்பேன் நான். மற்ற நாட்கள் எல்லாம் நாங்க ஜாலியா தானே இருப்போம். அந்த 40 நாள் துக்க நாட்கள் இது ஃபாலோ பண்ணுவோம். அது ஆன கையோட ஃப்ரீ ஆயிடுவோம், ஜாலியா இருப்போம். அந்த உயிர் தேர்தல்னால ஆன உடனே அது ஃபங்க்ஷன் மாதிரி. அதுக்கு நாங்க பேர் ஈஸ்டர் பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடுவோம். அன்னைக்கு நல்லா விஸ்கி, பிராந்தி, ரம்மெல்லாம் குடிப்பாங்க எங்க வீட்டுல. ஸோ அந்த மாதிரி டோட்டலா மாறி இருக்கும். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நான் அந்த 40 நாள் துக்க நாட்கள் கொண்டாடணுமா, ஃபாலோ பண்ணணுமா, வேண்டாவா? எஸ் ஆர் நோ? கேள்வி. இதுக்கு பதில் ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. துக்க நாட்களுக்கும் வேதாங்கத்துக்குள்ள உள்ள இயேசுவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நோன்ட்டாரு. எவ்வளவு ஷாக்கா இருக்கும் இல்லையா? துக்க நாட்களுக்கும் வேதாங்கமத்துக்குள்ள இருக்கிற இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாதா? அப்போ அந்த துக்க நாட்கள் எதுக்காக, யாருக்காக நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அடுத்த கேள்வி என்னோடது. அப்போ ஏசப்பா 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாரு, அது ஏன்? கரெக்டாமா கேள்வி? இதுக்கு பதில், அவரோட பதில் எஸ், அவர் இருந்தார் 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் இருந்தாரு. அது உண்மைதான். ஊழியத்துக்கு வருவதுக்கு முன்னாடி அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார். ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாரு. கான்வர்சேஷன் பிட்வீன் மீ அண்ட் கிரைஸ்ட், இது அவர் ஃபாஸ்டிங் இருந்தாரு. ஆனா வியாகுலம் படல. துக்கம்ன்றது வியாகுலம் அவர் படலையா. சோ இந்த ஃபாஸ்டிங் அவர் இருக்கிறக்குள்ள பிசாசுனால அவர் சோதிக்கப்பட்டார். சோ அவர் சோதிக்கப்பட்டதுனால, சோ இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது அந்த டைம்ல 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் இருந்து பிசாசுனால சோதிக்கப்பட்டு பிசாசை ஜெயிக்கணும். அதனால தான் அவர் ஃபாஸ்டிங் இருந்தாரு. ஒரு பிசாசை வெட்டணும்னாக்கா பல மணி நேரம் நான் ஃபாஸ்டிங் இருந்து தான் அந்த காரியத்தை பண்ணுவேன். டீச்சிங் பாருங்க எப்படி இருக்கு. அவர் அப்ப 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாருன்னா மொத்த உலகத்துல உள்ள அத்தனை பிசாசை, ஒரு பிசாசு வெட்டுறதுக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் பல மணி நேரம் ஒரு நாள். இவர் மொத்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அந்த பிசாசை ஜெயிக்கணும்னா அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறார். அதனால தான் ஃபாஸ்டிங் இருந்தாரா. ஆதார வசனம் இல்ல, வசனம் வாசிப்போம். மார்க் 1:13. எல்லாரும் வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. யூடியூப்ல இருக்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. நீங்க அதுக்கப்புறம் இந்த காரியத்தை நீங்க மறுபடியும் நீங்க பாருங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு இன்னும் அதிகமா படிச்சு நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மார்க் 1:13. ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆமென், ஆமென். அடுத்தது லூக்கா 4:2 வாசிமா. இன்னொரு வார்த்தையும் இருக்குது. மாத்யூ 4:2 நோட் பண்ணிக்கங்க. மாத்யூ 4:2 நோட் பண்ணிக்கங்க.
லூக்கா 4:2 வாசிமா. ஹல்லேலூயா. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். ஆமென். சோ அவருக்கு இந்த 40 நாள் எதுக்குன்றது தெளிவாக தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. சோ இந்த 40 நாள் அவர் பிசாசினால தான் சோதிக்கப்பட்டதுனால தான் அவர் ஃபாஸ்டிங் இருந்தாரு. வியாகுல அவர் படல. சோ அதுக்கப்புறம் அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்தாரு. அவர் மரிக்கிற தருணம் சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது குடுத்தோல ஞாயிறுன்னு தமிழ்ல பாம் சண்டே. சோ அந்த நாள்ல கழுதை மேல அவர் ராஜாவாக வெற்றி பவனி வருகிறாரு. வந்த கையோட அவர் என்ன பண்றாரு, ஜெருசலேமுக்கு வராரு, கழுதை மேல ஏறி வராரு. அதுக்கப்புறம் பஸ்கா ஆசரிக்கிறாங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறாங்க, தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குறாங்க. அப்போ அந்த நாட்கள் வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தாரா. சோ இந்த மாதிரி அவர் நார்மலா தான் இருந்தாரா, சந்தோஷமாகவே இருந்தாரா. சோ அதுக்கப்புறமா பஸ்கா பண்டிகை ஆசரிச்ச பிறகு லாஸ்ட் சஃபர் அந்த நாள்ல, அதாவது தர்ஸ்டே நைட்டு, அந்த லாஸ்ட் சஃபர் பந்தி முடிஞ்ச கையோட எல்லாமே அவர் சீஷர்களோட கெத்செமனே கார்டனுக்கு போறாரு. அந்த இடத்துல அவரோட காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிக்கு முன்னாடி போறாரு. தனிமைப்படுத்தி போய் பிரேயர் பண்றாரு. கெத்செமனே தோட்டத்துல போய் பிரேயர் பண்றாரு. அந்த நாள்ல அந்த தருணத்துல தான் அவர் வியாகுலப்பட்டாரு அப்படின்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ இப்படி வியாகுலப்பட்டு சில மணி நேரம் தான் வியாகுலப்பட்டாரா. அதுக்கப்புறமா அவர் காட்டி கொடுத்து அவர் சிலுவையில அடிச்சு அவர் தூக்க வச்சு அவர் ஆணி அடிக்கப்பட்டு அவரோட மரணம் அடைந்தது. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது. இதுதான் அவர் தெரியப்படுத்தினார். சோ அப்ப இதுக்கும் 40 நாள் ஃபாஸ்டிங்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இப்ப இதோட ஹிஸ்டரி என்ன? இப்ப 40 நாள் நம்ம ஏன் அது பண்ணணும்? எதுக்காக அந்த 40 நாள் நம்ம லென்த் சீசன் பண்ணணும்? எதுக்காக அந்த எதுக்கு மர்ச் பண்ணணும்? ஏசப்பாக்கும் இந்த 40 நாள் லென்த் சீசனுக்கும் அந்த ஈஸ்டர்ன்ற ஒரு வார்த்தை எப்படி வந்துச்சு, அதுக்கு ஏன் அந்த பண்டிகைன்றது ஒரு பேர் வந்துச்சுன்னு ஏன் வரணும்ன்றது இப்போ எனக்கு ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சோ இது ஹிஸ்டரி மட்டும் கிடையாது, இது ஒரு மித்தாலஜி ஆகவும் கிடையாது. அதுவும் இருக்கு, ஹிஸ்டரியும் இருக்கு. இதையும் தாண்டி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. நமக்கு ஹிஸ்டரியும் தேவை கிடையாது, மித்தாலஜியும் தேவை கிடையாது. ஆனா வேதத்துல உள்ளது நமக்கு நம்பணும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 8:14 வாசிமா. துக்க நாட்கள், 40 நாள் துக்க நாட்கள் எதுக்காக நாங்க ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு கேள்விக்கு பதில் அந்த 40 நாள் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது? ஹல்லேலூயா. என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார்கள். இதோ அங்கே தம்முஸ்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். ஆமென். ஆமென். இப்ப யார் இந்த தம்முஸ்? இந்த தம்முஸ்காக ஏன் ஸ்திரீகள் அழுதுட்டு இருந்தாங்க? அது தேவாலயத்துக்கு முன்பதாக அழுதுட்டு இருந்தாங்க. யார் இந்த தம்முஸ்? இந்த தம்முஸ் நிம்ரோதோட பையன். இப்ப இயேசு பொறுக்கிறதுக்கு முன்னாடி நோவா காலத்துக்கு கொண்டு போறாரு. நோவா காலத்துல நோவாவோட கொள்ளு பேரன் தான் இந்த தம்முஸ், நிம்ரோத். நிம்ரூதோட மகன் தான் தம்முஸ். சோ இந்த நிம்ரூதோட மகன் தான் தம்முஸாக இருந்ததுனால இந்த நிம்ரூத் யாருனாக்கா நோவா காலத்துல நோவாவோட கொள்ளு பேரன், கிரேட் கிராண்ட்சன். ஜெனசிஸ் 10:8 வாசிமா. இந்த வாசிக்க வேண்டாம், இது நோட் பண்ணிக்கோங்க. ஜெனசிஸ் 10:8. இந்த நிம்ரோத் இவன் பூமியில பராக்கிரமசாலியாக இருந்தாராம். யாரு? நிம்ரோத் பூமியில பராக்கிரமசாலியாக இருந்தாரு. மீகா 5:6 வாசிமா. மீகா 5:6. மீகா இங்கிலீஷ்ல மீகா 5:6. ஹல்லேலூயா. இவர்கள் ஆசரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை விதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். ஆமென். ஆமென். சோ இந்த நிம்ரோதோட வைஃப் தான் ஈஸ்டர் பேர். காலப்போக்கில் ஈஸ்டர் ஆயிடுச்சு. இப்ப நிம்ரோதோட மனைவி. இப்ப டாக்குமெண்ட்ரி நம்ம பார்ப்போம். அந்த டாக்குமெண்ட்ரி போடுமா? இது எல்லாம் நான் ஹிஸ்டரியை சொல்லிட்டு இருக்கிறேன். சோ இதன் பிரகாரம் பாபிலோனியன்ல ஃபெர்டிலிட்டி காட், அதாவது கரு உருவுதல் கடவுள்.
ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறமா சுமாரியனை வந்து மேய்க்கிற கடவுள், சுமேரியன் ஷெப்பர்ட் காட்னு பேரு. அப்புறம் இந்த இஸ்தருக்கு வந்து அதாவது காடஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தன்னோட இப்போ இதோட ஹிஸ்டரி என்னன்னாக்கா, தன்னுடைய கணவன் நிம்ரோத் வந்து பூமியில பராக்கிரமசாலியாக இருந்ததுனால அவங்களுக்கு பிறந்த ஒரே ஒரு மகன் தம்மூஸ். இந்த தம்மூஸ் வந்து அவருக்கு 40 வயசு. ஸோ அந்த காலகட்டத்தில் இவர் இந்த நிம்ரூத் ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்ததுனால அவர் வந்து அவரோட இறப்பு நடக்குது. அந்த இறப்புனால அந்த சோல் வந்து தம்மூஸுக்குள்ள போயிடுச்சு. இப்போ தாய் வந்து தன்னோட சொந்த மகனை திருமணம் கணவனாக விரும்ப நினைக்கிறாங்க. யாரு? தம்மூசுக்காக. தம்மூசை வந்து கணவனாக நினைக்கிறாங்க. அதனால இந்த தம்மூசுக்காக இப்ப ஏன் அழுகுறாங்கன்னாக்கா, இந்த தம்மூஸ் என்ன பண்றாரு, அவரோட 40வது வயசுல அவர் வந்து வேட்டைக்கு போனாராம். வேட்டைக்கு போகும் பொழுது தன்னுடைய 40வது வயசுல அவர் ஒரு மிருகத்தினால அடிபட்டு கொல்லப்படுகிறான். அந்த மரணம் அடைகிறது. அவன் பாதாளத்துக்குள்ள போகிறான். சோ பாதாளத்துக்கு போன அவனை மீட்பதற்காக அவருடைய தாயாகிய இஸ்தர் வந்து தன்னோட கணவனோட ஆவி என்னோட மகனான தம்மூஸ்குள்ள தான் இருக்கு, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா அவன் தான் என்னோட கணவன் சொல்லிட்டு அவன் மறித்து பாதாளத்துக்குள்ள போனதுனால இந்த இஸ்தர் என்ன பண்றாங்க, பாதாளத்துக்குள்ள அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. மீட்பதற்காக அந்த அவரோட தாயார் முயற்சி செய்யறாங்க. முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இப்படியாக சொல்லிட்டு போறாங்களாம், 40 நாளுக்குள்ள நான் தம்மூசை மீட்டு கொண்டு வருவேன். அப்படி ஒரு வேலை வரலனாக்கா நீங்க அது வரைக்கும் நான் மீட்டு கொண்டு வருவேன் கான்பிடென்டா சொல்றாங்க. அது வரைக்கும் நீங்க வந்து தம்மூசுக்காக துக்கம் கொண்டாடுங்கள். அதனால்தான் எசேக்கியேல் 8:14 இந்த மாதிரி ஸ்திரீகள் அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு துக்கம் கொண்டாடுங்க. இப்ப நம்ம தம்மூசுக்காக நாங்க வந்து ஆஸ் அ கேத்தலிக்கா இருந்ததால 40 நாள் நாங்க தம்மூசுக்காக தான் துக்கம் கொண்டாடணும். துக்கம் கொண்டாடி ஏசப்பா வந்து அந்த சிலுவை மரணத்தை வந்து மர்ஜ் பண்ணி அந்த பண்டிகை வந்து உயிர் தெழுந்த நாள் பண்டிகை வந்து ஈஸ்டர் பண்டிகையாக நாங்க மாத்திட்டோம். அந்த ஈஸ்டரோட பேரை வச்சுதான் ஈஸ்டர் பண்டிகையாக நாங்க மாத்தி இருந்தோம்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ அதனால தான் இந்த ஈஸ்டர் வந்து தன்னோட மகனை வந்து மீட்டெடுத்துட்டு வரணுன்றதுக்காக அவங்க போறாங்க. 40 நாளுக்குள்ள நான் வந்து வந்துடுவேன், தம்மூசை மீட்டு வருவேன். அது வரைக்கும் நீங்க தம்மூசுக்காக துக்கம் கொண்டாடுங்க, அழுந்துட்டு இருங்க. யாராவது ஒரு வீட்டுல வந்து அவன் பிறப்பான். அதனால தான் ஃபர்டிலிட்டி காட்னு அவங்கள சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்டிலிட்டி காட், அப்புறம் காடஸஸ், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்காங்க. இது வந்து மித்தாலஜி மற்றும் கிடையாது, சுமேரியன் ஹிஸ்டரியில இருக்கு. அதே நேரத்தில் சுமேரியன் ஹிஸ்டரியும் அண்ட் பாபிலோன் ஹிஸ்டரி ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ இது வந்து ஹிஸ்டரியில இருக்கு. இந்த விஷயம் வந்து புக் ஆஃப் இல்காமிக்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த இல்காமிக்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. இப்ப இருக்கிற விஷயத்த அனுமதி கொடுக்கல. இந்த புக் ஆஃப் இல்காமிக்ல இந்த தம்மூசு குறித்தும் இஸ்தர குறித்தும் நிம்ரோத குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா வேதத்துல நமக்கு நிம்ரோத பத்தி எழுதப்பட்டிருக்கு. ஹிடன் சீக்ரெட்டாக தம்மூசுக்காக நீங்க துக்க கொண்டாடுங்கள், அது யார் துக்க கொண்டாடுங்கள் சொல்லிட்டு போனது எழுதப்படல. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இந்த புக்ஸுங்கள்ல இருக்கு. அப்போ இந்த விஷயத்த வந்து சீக்ரெட்டாக ஆவியானவர் ரிவீல் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரிய வரும் சத்தியம். ஹல்லேலூயா. அதே நேரத்துல அசிரியர்களுக்கும் நிம்ரோதுக்கு வந்து ஒரு நாடே கொடுத்துட்டாங்க. இப்ப அசிரியாவா நிம்ரோதுக்கு ஒரு நாடுனா அவங்க சிலை வழிபாடு. ஸோ எல்லா சிலை வழிபாடு அசிரியா நாடு வந்து என்னன்னா அந்த நாடுக்கு இன்னைக்கு பேர் வேறையா இருக்கு. ஏன்னா அந்த புது பேரை ஆண்டவர் இந்த நாள்ல அனுமதி கொடுக்கல. அந்த நாட்டுல தான் பாபிலோன் இருக்கு. ஸோ அதை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாம் மர்ச் பண்ணி ஸோ இந்த மாதிரி அந்த எல்லாம் பண்ணது யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ இப்போ வந்து இந்த தம்மூசுக்காக அழுதுட்டு இருக்கிறக்குள்ள இது ஒரு சடங்காகவே மாறிவிட்டது. அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கப்பட்ட பிறகும் காணப்பட்டது. இந்த அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. தம்மூசுக்காக அழுதார்கள். இந்த விஷயத்தை வந்து அது அவங்க வந்து எதுக்கு இந்த 40 நாள்ன்றது வந்து அவங்க அதே கண்டினியூஸா அந்த சடங்கா ஆரம்பிச்சிருச்சு. இந்த வழிபாடு தம்மூசுக்கான இந்த வழிபாடு அந்த நாட்கள்ல யூதருக்குள்ள எல்லாரோட யூதருக்குள்ள இது அதிக அளவுக்கு
ஆக ஆரம்பிச்சிச்சு. அதிக அளவுக்கு ஆழமாக இந்த பண்டிகை வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரட்சிப்புக்கு யாரும் வரல, ஏன்னா இயேசு வந்து பொறுக்கல இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த ஆவியானவர் சவுல பவுலாக மாத்தி பவுல்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுதான் விஷயம். தமுஸ்காகத்தான் துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது பாரம்பரிய பழக்க வழக்கமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பவுல் ரியலைஸ் பண்ணி கலாத்தியன் 2:20 சொன்னாரு, கிறிஸ்துவனால நானும் அறியப்பட்டேன். தமுஸ்காக நான் ஏன் துக்கம் கொண்டாடணும்? ஸோ எதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பவுல் அடிகரை வச்சு ஆண்டவர் தெரியப்படுத்தினார். அதுக்கப்புறம் வந்து இயேசு கிறிஸ்துவோட காலத்துக்கு பிறகு, அதாவது இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் அவரோட காலத்துக்கு பிறகும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பவுலடிகர் சத்தியத்தை தெரியப்படுத்துறதுனால ஜனங்களுக்கு இந்த 40 நாள் லென்த் சீசன் அது எதுக்காக, ஏன் ஈஸ்டர் பண்டிகைன்றது தெரிய வர ஆரம்பிச்சிச்சு பவுலடிகர் மூலமா. அதனால எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பேர் தான், ரோமர்ல கூட கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கடைசியா என்ன ஆகுதுன்னாக்கா, ரோம சாம்ராஜ்யத்தின் அரசனான கான்ஸ்டன்டைன் எம்பைரர், இவர் வந்து 335 AD 335ல வந்து 4th century. ஸோ இந்த 4th centuryல இவர் வந்து சில ரூல்ஸை வந்து மாத்துறார், ரூல்ஸுங்களை கொண்டு வரார். இப்ப இவரை குறித்து நான் ஆல்ரெடி வந்து கேடகம் என்ற ஒரு விஷயத்துல டீட்டெயிலா பேசியிருக்கிறேன். ஆனாலும் இந்த நாள்ல ஆண்டவர் மறுபடியும் சொல்ல எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அரசன் மன்னனான கான்ஸ்டன்டைன், இவன் வந்து ஐரோப்பிய தேசத்துல உள்ள அத்தனை பேர்கிட்ட தோத்துட்டே வந்துட்டு இருந்தார். மனம் கசந்து போய் ஒரு நாள் அவர் வந்து தன்னோட டென்ட் கூடாரத்துக்கு வெளியே ராத்திரி ஈவினிங்கு கண் கலங்கி வானத்தை அந்நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ சில எழுத்துக்கள் வருது, அதுக்கப்புறம் ஒரு அடையாளம் வருது, சிலுவைன்ற ஒரு அடையாளம் வருது. அதை பார்த்துட்டு அந்த சிலுவையில வந்த அடையாளத்தின் எழுத்துக்கள் என்னன்னாக்கா, by this conquer you shall conquer அப்படின்ற ஒரு விஷயம். இதன் மூலமாக நீ ஜெயம் கொள்வாய், அந்த சிலுவைன்ற ஒரு சின்னம். அப்போ அவருக்கு வந்து தெரிய வருது, கான்ஸ்டன்டைனுக்கோ கிறிஸ்துக்கோ சம்பந்தமே கிடையாது. இது வந்து ஆஃப்டர் கிரைஸ்ட் AD 335 நடந்த ஒரு விஷயம். இதெல்லாம் ஹிஸ்டரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லா கேடகம் பட்டயம், அதாவது ஷீல்டு சால்டு எல்லாத்துலயும் வந்து சிலுவை அடையாளம் சின்ன போடுங்க, பிளாக்ல எல்லாமே சின்னம் போடுங்க, போற இடத்துல வெற்றி 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 வெற்றி, எல்லா இடத்துலயும் வெற்றி, எல்லாமே அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, கான்ஸ்டன்டைனோட கண்ட்ரோல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் தன்னோட தாயார கூப்பிடுறார், குயின் ஹெலனா அவங்க பேரு, அவங்கள கூப்பிடுறாரு, நீ போய் அந்த சிலுவையை வந்து ஜெருசலேம் போய் அந்த சிலுவையை வந்து அம்மா அதை விசாரிச்சுட்டு வாங்க, எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க, ஏன்னா இந்த சிலுவை மூலமா தான் நான் இவ்வளோ வந்து ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குயின் ஹெலனாவை அனுப்பி விடுறாரு ஜெருசலேமுக்கு 335 AD. ஸோ அங்க போன பேருக்கு மணல்ல இருந்த 3 சிலுவையை எடுக்கிறாங்க அந்த தாயாரு. இப்ப எந்த சிலுவையில இயேசு தொங்கினாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த தாயார் வந்து சில சீக்காளிகளை வந்து கூப்பிட்டு யார் வந்து எந்த சிலுவை தொடுறாங்களோ அவங்களுக்கு இமீடியட்டா சுகமாகுதோ அந்த சிலுவையில தான் இயேசு தொங்கினாருன்றது உறுதிப்படுத்துறதுக்கு தொட வைக்கிறாங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது, அந்த சிலுவை பிடிச்சி நின்னுக்கிறாங்க. ஸோ இந்த சிலுவையில தான் தொங்குறாங்க. உடனே அவங்க சன்னை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல ஜெருசலேம்ல இயேசு சிலுவையில தொங்குன அந்த சிலுவையில ஒரு சின்ன ஆலயத்தை கட்டுறாங்க ஜெருசலேம்ல. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கிறக்குள்ள அந்த தாயாரோட மரணம் ஆகுது. அப்போ தன்னோட தாயாரோட மரணத்தை வந்து அவருக்கு ரொம்பவே எமோஷனல் இல்லையா. ஸோ பிரிய முடியாத ஒரு சூழ்நிலை, எங்க தாயார் தான் இயேசுவோட சிலுவை கொண்டு வந்தாங்கன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சு எல்லாரும் என்னோட தாயார் ரொம்ப ஹோலி, எல்லாரும் வணங்குங்க. ஏற்கனவே சவுல பவுலாக மாத்தி இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர் வந்து புரட்சிகரமான ஒரு விஷயம் பண்ணதுனால தான் ரத்தத்தினால கழுவப்பட்டு கிறிஸ்துவ ஏத்துக்குனாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கூட்ட ஜனத்துக்கு தெரியும், புதுசா எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்து ஏத்துக்குன்னு. உத்தம இஸ்ரவேலர் வீசியா இருக்குல்ல, உத்தம இஸ்ரவேலர்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு இயேசு தவிர மெய்யான தேவன் யாருமே கிடையாதுன்னு. அப்ப நாங்க எப்படி வந்து உங்க தாயார வந்து நாங்க கும்பிட முடியும், வர்ஷிப் பண்ண முடியாதுன்ற வந்து ஒரு கூட்ட ஜனங்க எதிர்த்தக்குள்ளோ அப்பதான் கான்ஸ்டன்டைன் கிட்ட இருக்கிற ஹை பிரீஸ்ட் மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து போப்பாண்டவர்கள் நாங்க சொல்லுவோம்.
ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க கேட்க மாட்டாங்க. அதனால மன்னா நீங்க வந்து இயேசுவோட தாயார சிலுவையா வைங்க, சுரூபமா வைங்க, அப்போ அவங்க வணங்கட்டும். அப்படி அவங்க வணங்கலைனாக்கா எந்த ஒரு விஷயமும் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு. அப்போ இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து எடுத்து முடிவெடுத்து டிசைட் பண்ணி ரூலை போடுறாங்க. பெரிய சுருவம் அதுக்கப்புறம் தான் இயேசுவோட தாயாரோட சுருவத்தை கொண்டு வந்து ரோம்ல வச்சு வர்ஷிப் பண்ணுங்க இப்போன்னு. ஸோ அதுல பாதி வந்து ஜனங்க பிரிஞ்சிடுறாங்க, எங்களால வந்து ஏத்துக்க முடியாதுன்னு. ஸோ இப்போ காலப்போக்கில் நீங்க பண்ணலைன்னா, வர்ஷிப் பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டோ கொடுக்க முடியாதுன்றதுனால வேற வழியே இல்லைன்னா அது சர்வாதிகாரமாக இருந்தது எல்லாருமே. ஏன்னா யூரோப்பு தலை குனிஞ்சிடுச்சு, எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. இவரோட பேச்சு இவரோட ஆட்சி தான். ஸோ அது வந்து சடங்காக வந்ததுனால தான் இந்த ஈஸ்டர் என்ற ஒரு பேரு, அதாவது ஈஸ்டர் என்ற ஒரு தாய், அந்த தாய் இதோட யூதர்கள் பலமுறையா அந்த பழைய பழக்க வழக்கங்களை அதுவும் நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது இதுலயும் வந்து அவரு லாவா ரூலா கொண்டு வராரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மர்ச்சி பண்ண ஒரு விஷயம், இது தம்முசுக்காக அவர்கள் செய்த துக்க விஷயம்ன்றது வந்து எங்களுக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ பின் நாட்களில் இந்த தம்முசுக்காக செய்த ஒரு விஷயம் பின் நாட்களில் லென்த் சீசனாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் அதோட ஹிஸ்டரி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இயேசுக்கும் இந்த 40 நாள் லென்த் சீசனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ தன்னோட சொந்த மகனை கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழணும்னு நினைச்ச அந்த ஈஸ்டர் தான் 40 நாள் பாதாளத்துக்குள்ள போறாங்க, அங்க மீட்டணுன்றதுக்காக போறாங்க. ஆனா மீட்க முடியல, திரும்பி தோல்வியோட திரும்பி வராங்க. திரும்பி வந்துட்டு அந்த துக்க நாட்களை வச்சு இருக்கிறக்குள்ளதான் இவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வராரு. இது வந்து இயேசு இருக்கிறதுக்கு முன்னாடியே நோவா காலம் கிட்ட என்னமா பழைய ஏற்பாடு 2 வருஷம், 2000 வருஷம், புதிய ஏற்பாடு 2000 வருஷம். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு கிருபையின் பிரமாணம் அது ஒரு 2 வருஷம். ஸோ இப்போ நம்ம 6000 வருஷத்துக்குள்ள இருக்கிறோமா, 7000 வருஷத்துல நுழைஞ்சு இருக்கிறோம். ஸோ பழைய பாரம்பரிய பழக்க வழக்கத்தை இந்த கான்ஸ்டன்டைன் வந்து ரூலாக போடுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ரூலாக போட்டதுனால தான் ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு, இந்த 40 நாளுக்கும் வேதாங்கத்துக்குள்ள இருக்கிற இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. யாரெல்லாம் ஏசப்பாவோட ரத்தத்துல முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கின்னு வாழ்றாங்களோ அத்தனை பேருக்கும் ஸோ இந்த மாதிரி கர்த்தரோட அன்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினாரு. அட் த சேம் டைம் இந்த AD 335 வந்து இந்த மாதிரி ஒரு ரூலை போட்டதுனால இதை வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, யூதர்கள்கிட்ட அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. எல்லா பெரிய செயின்ட்டுங்க புனிதர்களோட சிலைகள் வந்துட்டே இருக்கு. இயேசுவோட உண்மையான சிலுவை வந்து ஏதோ ஒரு மூலையில் ஆயிடுச்சு, ஒரு மூலையில போயிடுச்சு. இப்போ இவங்களெல்லாம் நாங்கள் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1600 16th செஞ்சுரியில மார்ட்டின் லூத்தர் வராரு. ஹீஸ் அ ஜெர்மனி, இவரும் கேத்தலிக்ல இருக்கிற ஃபாதர் தான் சென்ட் மார்ட்டின் லூத்தர். இவர் வந்து 16th செஞ்சுரியில சில விஷயங்களை வந்து சீர்திருத்தல் பண்றாரு. ஆனா அவரால் இந்த முழுமையா இந்த ஈஸ்டர் பண்டிகைன்ற ஒரு விஷயத்த வந்து இந்த 40 நாள் லென்த் சீசனை முழுமையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியல அவரால். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமாக ஊடுருவி விட்டது யூதர்கள் கிட்ட, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, மாற்றவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு வேளை அவர் வந்து இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி இருந்தாக்கா இந்த விஷயம் வந்து நம்ம ஈஸ்டர் பண்டிகை நம்ம சொல்லி இருந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணி இருந்துதான் நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஈஸ்டர்ன்றது வந்து அந்த தெய்வத்தின் கணவனை தேடுற ஒரு பண்டிகை. அந்த தெய்வத்தின் அவங்க தெய்வம் என்ன காடஸ். ஸோ அதனால அந்த கணவனை வந்து, அதாவது சொந்த மகன் தம்முசை தேடுற ஒரு தெய்வத்தை வந்து அந்த தெய்வத்தை வணங்குற ஒரு பண்டிகையாக மாறிவிட்டது. சிலுவையில ஏசப்பா இப்போ இருக்கிற பிரசன்ட்ல ஆண்டவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ சிலுவை வந்து ஏசப்பா சுமந்து கொண்டு போகும் பொழுது ஜெருசலேம்ல வந்து சில ஸ்திரீகள் அழுதுட்டு இருக்காங்க. சிலுவை தூக்கிட்டு போறாரு ஏசப்பா தூக்கிட்டு போறக்குள்ள லூக்கா 23:28 இதுவும் வந்து வசனத்துல இருக்குதுங்க. ஸோ இந்த ஸ்திரீகள் அங்க தூக்கிட்டு போறாரு. லூக்கா 23:28 இனி நீங்க எனக்காக அழ வேண்டாம்,
நீங்க உங்களுக்காகவும் உங்களோட பிள்ளைகளுக்காகவும் அழுங்க அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ இது என்னன்னாக்கா, ஏசப்பாவுக்கு தெரியும் அவர் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டு வராரு. ஸோ இன்னும் நீங்க வந்து அதே பழக்கத்திலேயே இருக்கிறீங்களே, இன்னும் நீங்க உணரலையே. அவர் வந்து இந்த இந்த இதுக்கு மேல் எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க, உங்களோட ரட்சிப்பு மீட்பதுக்காக அழுங்க. என்னோட ரத்தம் வந்து உங்களை மீட்டெடுக்க போகுது. இந்த யூதர்களோட பழைய பழக்க வழக்கங்கள் மாற போது, உணர்த்து கொள்ளுங்கள். ஸ்திரீகளை பார்த்து சொல்றாரு, இனி எனக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. அந்த யூதர்கள் மாதிரியே அழுதுட்டு இருந்தீங்களே, தம்முசால வந்து உங்களுக்கு எல்லாம் மீட்பு கிடைக்காது, என்னால தான் மீட்பு கிடைக்குது. அதனால நீங்க இனி வந்து அழ வேண்டாம், எனக்காக அழ வேண்டாம், எனக்காக நீங்க துக்கம் கொண்டாட வேண்டாம். அப்ப நம்ம ஏன் 40 நாள் துக்கம் கொண்டாடணும் இல்லையா? சோ உங்களுக்காகவும் உங்களோட பிள்ளைகளுக்காகவும் பாரம்பரியாக இருக்கிற அந்த சாபத்துல இருந்து நீக்கிறதுக்காக, ரட்சிப்புக்காக அழுது கேளுங்க, நான் ரட்சிப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து ஏசப்பா சிலுவை தூக்குனாரு, சிலுவையில தொங்குனாரு. அவர் வந்து சில மணி நேரத்தை அவர் வந்து ஆக்சுவலி வேகுல பட்டாருன்னு தெரியப்படுத்தினாரு. மரணம் அடைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் ஆனாரு. சோ 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் ஆன உடனே 40 நாள் தன்னோட சீஷர்களுக்கு நிறைய ஜனங்களுக்கு காட்சி கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் நோட் பண்ணிக்கங்க எல்லாருமே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ல இருந்து 10. சோ நிறைய ஜனங்களுக்கு, பவுலுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஜனங்களுக்கு அவர் வந்து உயிர்த்தெழுதல் ஆன பிறகு காட்சி கொடுத்தாரு. ஆனா அக்காலத்துல பாதாளத்துக்கு போன எஸ்தரு திரும்பி வரல, தம்மூசோ வரல, துக்கம் கொண்டாடி அழுதுன்னு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அழுதுட்டு இருக்கிறாங்க துக்கம் கொண்டாடி. ஹல்லேலூயா. ஆனா நம்ம இயேசு 3ஆம் நாளே உயிர் தெழுந்துட்டார். இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரு, எல்லாரோட கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பவுலடிகருக்கு அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. எதுக்காக இவங்க அழுதுட்டு இருந்தாங்க, இப்ப எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அந்த காலத்துல பவுலடிகர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் பவுலடிகர் ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்த பண்றாரு. சோ ஏன்னா இந்த சத்தியம் இப்ப தெரிய வந்துச்சு இல்ல, பவுலடிகருக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு பவுலடிகரை வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறார். தம்மூஸ் யாரு, ஈஸ்டர் யாரு, ஏன் ஈஸ்டர் பண்டிகை நம்ம கொண்டாடணும், அதெல்லாம் பாரம்பரிய யூதர்களோட பாரம்பரிய பழக்க வழக்கங்களை மாத்த சொல்லு அப்படி தெரியப்படுத்தி பவுலுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்த பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அந்த பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முழுக்க நரசனம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பவுலடிகர் வந்து தெரியப்படுத்துறாரு ஜனங்களுக்கு, கிறிஸ்துவோட ரத்தத்தினால்தான் ரட்சிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துறாரு. சோ அதனால்தான் 40 நாளுக்கும் இயேசுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இதை தெரிஞ்சுதான் பவுலடிகர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சுதான் பீட்டர் இப்படியாக சொல்றார். பீட்டர் இங்கிலீஷ்ல பீட்டர், தமிழ்ல பேதுரு. இந்த பேதுரு சொல்றாரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16. 2 Peter 3:15 and 16. என் சகோதரனாகிய பவுலடிகர் எழுதியிருக்கிறது என்னோட அறிவுக்கும் ஞானத்துக்கும் இன்னதென்று எட்டவே இல்லை. ஏன்னா தேவ ஆவியானவரே சொல்லி கொடுத்து எழுத வச்சிருக்கிறார். அப்ப தேவ ஆவியானவர் எந்த அளவுக்கு பவுல வந்து டீச் பண்ணியிருப்பார், எது தப்பு எது சரி, எது ஃபாலோ பண்ண எது ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து பவுலடிகருக்கு வந்து அந்த காலத்துல வந்து டீச் பண்ணதுனாலதான் பீட்டர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. சோ இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி யூதர்கள் பண்ணிட்டு இருந்த இந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்களை வந்து மனுஷங்க தான் கொண்டு வந்தாங்க. அதை ரூலாக மாத்தி, அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் ஒரு ரூலாக மாத்தி அந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஆசரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஈஸ்டர்ன்ற பேர் காலப்போக்கில் ஈஸ்டரா மாறி போச்சு. ஈஸ்டர் பண்டிகைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ இதை தெரிஞ்சுக்கொண்டு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தி ஏசப்பாவோட ரத்தத்துல யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை தெரியப்படுத்தினாரு. இந்த பழக்க வழக்கங்களை வந்து முற்றிலும் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரும் பேப்டிசம் பண்ணி எடுத்துக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த லென்த் சீசன்னா என்னன்னு தெரிய வந்துச்சு. யாருமே பேப்டிசம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோங்கோ நம்ம லென்த் சீசனை ஃபாலோ பண்றது இல்லை. ஏன்னா இயேசு உயிரோட இருக்கிறார். நம்ம எதுக்கு துக்கம் கொண்டாடணும்?
ஏன்னா அவர் தான் வந்து சொல்லிருக்காரு, நான் துக்கமே படலையே, சில மணி நேரம் தானே நான் வியாகுலப்பட்டேன். அதனால நமக்கும் இந்த 40 நாள் லென்த் சீசனுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இந்த சத்தியம் ரகசியம் ரொம்ப பெரியது. எபேசியன்ஸ் 5:32, எபேசியர்கள் நிறுவனம் 5:32, எபேசியன் 5:32, எபேசியன்ஸ் 5:32. இந்த ரகசியம் பெரியது. கிறிஸ்துவ பத்தியோ சபையை பத்தியோ இந்த நாள்ல என் மூலமாவும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவ பத்தியோ சபையான நம்ம பத்தியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா கூடி அடுத்த மாசத்துல ஏசப்பாவோட மரணம் குட் ஃப்ரைடே வரப்போது, அப்புறம் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் ஆக போறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான விஷயம் பவுலடிகர்கிட்ட ஏசப்பா பேசி தெரியப்படுத்துறதுனால, அதாவது ஏசப்பா வந்து உயிர்த்தெழுந்து பவுலடிகரை சவுல பவுலாக மாற்றி அவருக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசின பிறகு நிறைய யூதர்களும் சரி ரோமர்களும் சரி ரட்சிப்புக்குள்ள வந்தாங்களா, நிறைய பேர் வந்தாங்களா அந்த காலத்துல. ஸோ அதெல்லாம் தனியா பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து பேரு சபை மக்கள் அப்படின்னு. ஸோ கிறிஸ்துவை ஏற்றுக்குறவங்க சபைன்றது ஒரு மாதிரி பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து அசிரியாவும் இல்லை, அப்புறம் வந்து நிம்ரோதோட விஷயம் வந்து நிம்ரோதோட லேண்டு அசிரியாகவும் இல்லை, இதுவும் இல்லை, எல்லாமே சேர்ந்து மர்ஜ் பண்ணிட்டு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். யூதர்களாக இருந்து இஸ்ரவேல்களாக இருந்து நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தி சத்தியத்தை புரிய வச்சு இப்படிதான் நீ நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்னு கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. அறிந்துதான் பவுலடிகர் அந்த காலத்துல வந்து தெரியப்படுத்தினாரு. ஐயோ அப்பா, நான் வந்து இந்த 40 நாள் லென்த் சீசன் எல்லாம் நான் வந்து என்னாலெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய தியாகம் எல்லாம் என்னால பண்ண முடியாது. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு வந்து பண்ணுவேன். அந்த ஒண்ணு என்னன்னா, அவரோட கூட நானும் சிலுவையில அறியப்படுகிறேன். ஹல்லேலூயா, நல்லா இருக்குல்ல? அவரோட கூட நானும் சிலுவையில அறியப்படுகிறேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிதான் கலாத்தியன் 2:20 அவர் வந்து சொல்லி இருக்கிறார். இப்ப என்னோட கேள்வி ஆண்டவர்கிட்ட, சிலுவையில அறியப்படுகிறதுனா என்ன இல்லையாப்பா? சிலுவையில அறியப்படுகிறதுனா என்ன? அப்போ கிறிஸ்துவர்கள் தங்களோட மாம்ச இச்சைகளை ஆசைகளை சிலுவையில அறியப்படணும். இதுதான் சிலுவையில அறியப்படுகிறதுன்னு அர்த்தம். தங்களோட இச்சைகளை மாம்ச இச்சைகளை சிலுவையில அறியப்படணும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. இதுதான் சிலுவையில அறியப்படுகிறதுன்னு அர்த்தம். கலாத்தியன் வாசிமா, கலாத்தியன் 5:24-26. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியே நடக்க கடவோம். ஆமென், ஆமென். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில அறைந்து இருக்கிறார்கள். ஸோ என்னுடைய இப்ப வந்து நான் தான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, என்னுடைய மாம்ச இச்சைகளையும் என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய அசுத்தத்தனங்களையும் என்னுடைய எல்லா குடி பழக்கமாகட்டும் விபச்சார வேசித்தனமாகட்டும் உலகத்தின் இன்பங்களையும் உலகத்தின் சிற்றின்பங்களையும் எல்லாவற்றையும் நான் வந்து கிறிஸ்துவின் அன்புக்காக அதை ஆணியில இன்னைக்கு நான் அடிச்சிருக்கிறேன். என்னோட பழைய வாழ்க்கை எல்லாம் மாறி என்னை புது சிருஷ்டியாக மாத்திட்டார். ஸோ இந்த மாதிரி என்னோட பழைய வாழ்க்கையில நடந்த அத்தனையும் மாம்ச இச்சைகள் எல்லா காரியங்கள் எல்லா அசுத்தத்தனங்களும் நான் மறுபடியும் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா அவர் வந்து டோட்டலா டாப் டு பாட்டம் பரிசுத்தப்படுத்திட்டாரு. இதுதான் சிலுவையில அறியப்படுகிறதுன்னு அர்த்தமா? ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி சிலுவையிலே அறையப்படுகிறதுக்கு அர்த்தம் இதுதான். என்னோட மாம்ச இச்சை என்னுடைய விருப்பம் உலகத்தின் இன்பங்கள் உலகத்தின் சிற்றின்பங்கள் நான் சிலுவையில அடிச்சு அறியப்பட்டிருக்கிறேன். இதுதான் சிலுவையில் அறியப்படுகிறது என்ற அர்த்தம் என்று ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் சிலுவையில அறியப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில அறியப்படுவது வந்து எப்படின்னாக்கா தேவனோடைய அன்புக்காக அதை அறியப்படுகிறதுன்னு அர்த்தமா.
தேவனோடைய அன்புக்காக. இந்த அனுபவம், சிலுவையில் அறியப்படுகிற இந்த ஒரு அனுபவம் எப்படி பவுலடிகர் வந்து தெரியப்படுத்துறாருனாக்கா, அவரோட கூட நானும் சிலுவையில அறியப்பட்டிருக்கிறேன். இப்ப பவுலடிகர் வந்து கீழே சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற ஏசப்பா பார்த்து கீழே இருந்து அவர் வந்து ஐயோ எனக்காக நீங்க மறித்தீங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் இப்ப வசனமெல்லாம் படலையா? அவர் என்ன சொல்றாருனாக்கா, அவர் சொல்றாரு நானும் சிலுவையில அவரோட கூட நானும் அறியப்பட்டிருக்கிறேன். ஈக்குவலா, சரிசமமாக நானும் அறியப்பட்டிருக்கிறேன்னு தெரியப்படுத்திருக்கிறாரு. சோ இப்ப நம்ம வந்து உண்மையிலே சிலுவையில நம்ம அறியப்பட்டிருக்கிறோமா? எல்லாத்தையும் விட்டு இருக்கிறோமா? உண்மையில நம்ம எல்லாத்தையும் விட்டு இருக்கிறோமா? நம்ம லைஃப்ல என்னென்ன அனுபவங்கள் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ என்னோட வாழ்க்கையில நான் ஒரிஜினலி கேத்தலிக்கா இருந்ததுனால இந்த 40 நாள் லென்த் சீசன் நாங்கள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம். குடி இருக்காது, நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், சிகரெட் இருக்காது, சினிமா, என்டர்டெயின்மெண்ட், பார்ட்டி, ஃபங்க்ஷனு, வெட்டிங்கு, இந்த மாதிரி கேதரிங் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. துக்க நாட்கள், ஸ்ட்ரிக்டா துக்க நாட்கள், சிலுவை பாடுகள். ஸோ இந்த 40 நாட்கள் பாடுகள் இதெல்லாம் நடந்த பிறகு அதுக்கப்புறமா எங்களோட வாழ்க்கையை வந்து மாத்திட்டாரு. மாறிடும். நாங்க எங்களோட வாழ்க்கையை வந்து அவர் மாத்தல, நாங்க மாறிடுவோம். பழைய மாதிரி எல்லா விஷயத்திலும் நாங்க ஈடுபடுவோம். ஸோ இந்த மாதிரி அப்போ நான் வந்து உயிர்த்தெழுதலான இயேசு அந்த நாட்கள்ல வந்து நாங்க உயிர்த்தெழுதலான இயேசுவை நாங்க பார்க்கல. ஏன்னா நான் மரித்த இயேசுவை தான் நான் பார்த்தேன், உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை நான் வந்து பார்க்கல. ஸோ தொங்கிட்டு இருக்கிற இயேசு தான் நான் பார்த்ததுனால எனக்கு யாரும் சொல்லி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, கற்றுக் கொடுக்குறவங்க யாரும் இல்லை. எது தப்பு எது சரின்னு கற்றுக் கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இது தெரியாததுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் வந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எங்கள் அங்கிள் ஆகட்டும், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேதரிங் பண்ணி ஃபாதரை போய் பார்க்க போவோம். எப்படி போவோம்? லவ் ஆஃபர் பண்ண போவோம். நல்லா ஒரு தட்டுல ஆண்டி பழம் எல்லாம் வச்சு, பணம் வச்சு, காணிக்கை வச்சு, எங்கள் அம்மா ஒரு பெரிய ரம் பாட்டில், விஸ்கி பாட்டில் வாங்கி ஆஃபர் பண்ணுவோம் அவருக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் ஈஸ்டர் பண்டிகையில பண்ணிட்டு இருந்தோம். ஈஸ்டர் பண்டிகைனாலே என்னன்னே தெரியாது. தம்மூசுக்காக, அந்த தம்மூசை கல்யாணம் படிக்கணுன்றதுக்காக இச்சையன் தாயி, அந்த தாயோட பேரை வச்சு ஈஸ்டர் பண்டிகைன்னு கொண்டாடிட்டு இருந்தோம். எவ்வளவு முட்டாளா இருந்திருப்போம் இல்லை நம்ம. ஸோ அந்த மாதிரி அந்த ஈஸ்டர் பண்டிகை ஏன் பண்றீங்கன்னு கேட்டாக்கா எங்கள்கிட்ட பதிலே இருக்காது. தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது கரெக்டான விளக்கத்தை சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி அந்த காலத்துல பவுலடிகரை வந்து பைத்தியம் சொல்லிட்டு அடிச்சு கொண்டாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ண போவாங்க. சோ அந்த மாதிரி சத்தியத்தை தெரிஞ்சுக்கினா சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. சோ இப்படி வந்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அந்த அவர் வந்து சிலுவையின் பாடுகள் பட்டுட்டு இருக்கிறாரு. சோ அதனால நாங்க துக்கம் வந்து நாங்க ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும்னு. ஆனா ஏசப்பா அதை டோட்டலா இல்ல, கிடையாது, இது இதுக்கும் எங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு தேவன் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. சோ இப்ப 40 நாட்கள்ல வந்து டோட்டலாக மாறிவிட்டது. நாங்க வந்து 40 நாள் முடிச்ச கையோட வாழ்க்கை எங்களுக்கு டோட்டலா மாறிடும். இதை தெரிஞ்சுட்டா, இதை அறிஞ்சுட்டா பவுலடிகர் இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் என்னுடைய உலகத்தின் இன்பங்களை, என்னுடைய மாம்ச இச்சைகளை சிலுவையோட சேர்த்து அறியப்பட்டிருக்கிறேன், நானும் கிறிஸ்துவோட கூட அறியப்பட்டிருக்கிறேன்னு பவுல் வந்து சொல்றாரு. இப்போ எனக்குள்ள இந்த கேள்விகள் இருந்ததுக்கு பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால நானும் சிலுவையில அறிந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து தெரியப்படுத்திட்டாரு. சிலுவையில சேர்ந்து நானும் அறிந்திருக்கிறேன். சோ இந்த நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எப்படி வாழ்றோம், இந்த 40 நாள் ஸ்ட்ரிக்டா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் உலக ரீதியில வாழ்றதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஒரு பிரயோஜனமே கிடையாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. சோ இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணணுமா வேண்டாமான்றதுக்கு ஒரு உண்டான காரியத்தையும் ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். 40 நாள் வந்து ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம். ஃபாஸ்டிங் எப்போ யார் வேணாலும் இருக்கலாமா? இந்த நாள் அந்த நாள் தானே இல்லை. இப்ப என்ன கேட்டாக்கா வந்து 40 நாள் நான் ஃபாஸ்டிங்ல, ஏசப்பா உலகத்துள்ள பிசாசை ஜெயிக்கணும்னுக்காக நான் ஒவ்வொரு பிசாசுக்கிட்ட போராடிக்க ஒவ்வொரு நாள் அந்தந்த டைம்ல ஃபாஸ்டிங் இருந்தா எனக்கு போதும். ஸோ ஃபாஸ்டிங் இருந்து தான் நான் வந்து டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணுவேன், சாபங்களை ஒடிக்கிறதுக்காகட்டும், ஹீலிங் ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்துக்காகட்டும். அதே மாதிரி நீங்க ஃபாஸ்டிங் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஒரு காரியம் நடக்கணும்னாக்கா, ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பிசினஸ் கிடைக்கணும், ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், ஒரு திருமண காரியம் நடக்கணும், ஒரு படிப்புக்கு வந்து எனக்கு ப்ரொமோஷன் வேணும், படிப்பு வேணும், ஹையஸ்ட் ஸ்கோர் வேணும், எப்போ வேணுமா நீங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம். புனிதமான நாள் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருங்க, நீங்க சொல்றது வந்து கேட்கிற ரிக்வெஸ்ட் நடக்குது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த நாள்ல நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ஆண்டவர் உணர்த்துறாரோ,
சிலர் என்கிட்ட ஒரு கூட்டம், அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் இருப்பாங்க, சிலர் வந்து வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங்ன்றது வந்து யாரு எப்போ வேணுமானாலும் பண்ணலாம் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ யாரு எப்போ வேணாலும் ஃபாஸ்டிங் பண்ணலாம். இந்த நாள் அந்த நாள் எல்லாம் கிடையாது, தாராளமாக ஃபாஸ்டிங் பண்ணலாம். இந்த 40 நாள் பண்ணிட்ட பிறகு நம்ம உலக ரீதியில வாழ்றதுல பிரயோஜனமே கிடையாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஸோ ஃபாஸ்டிங் 40 நாள் இருந்த பிறகு அதுக்கப்புறம் ஏன் எங்களால வந்து ஹோலியா வாழ முடியல, ஏன் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நாங்க போறோம்ன்றது எங்களுக்கே தெரியல. ஸோ இதுக்கு உண்டான தடை என்ன தடுத்துட்டு இருந்துச்சு? இந்த 40 நாள் மட்டும் தான் நாங்க ஒப்பு கொடுத்து டெடிக்கேட்டா இருந்தோமே தவிர மற்ற நாட்கள் எல்லாம் நாங்க சாதாரணமாக ஜாலியா தான் இருக்கிறோம். குடிக்குவோ, சிகரெட்டு, ஸ்மோக்கு, எல்லா காரியங்கள், எல்லா அசுத்தத்தனங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது நான் வந்து கண்ணார வேற பார்ப்பேன் நான். ஸோ இப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த 40 நாள் இருக்கு வரைக்கும் நீங்க ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லா நாட்களும் அசுத்தமாக வாழ்ந்துக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. எல்லா நாட்களும், அதாவது 365 நாட்களும் ஹோலியாக வாழணும். எப்படி ஹோலியாக வாழ்றது இல்லையா? அந்த ஹோலியாக இப்போ 40 நாட்கள் ஏன் வந்து நம்ம வாழ முடியுது, மற்ற நாட்கள் வாழ முடியலனாக்கா இயேசுவோட அன்பை ருசிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசுவோட அன்பை நம்ம ருசிக்கிறக்குள்ளோம் நம்ம கண்டினியூஸா நம்ம வந்து எல்லா 365 நாட்களும் நம்ம வந்து ஹோலியாக வாழ முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. 2 அனுபவங்க. ஒன்னு, சிலுவையை நம்ம பிடிச்சுக்கணுமா ஆவியானவர் சொல்றாரு. இதுக்கு 365 நாட்கள் நம்ம வந்து ஹோலியா வாழணும்னா 2 விஷயம் நம்ம எல்லாரும் பண்ணணுமா. முதலாவது விஷயம் சிலுவையை நம்ம பிடிச்சுக்கிற ஒரு அனுபவம். 2வது விஷயம் அந்த சிலுவை நம்மள பிடிச்சுக்கிற ஒரு அனுபவம். புரியுதாமா? சோ இந்த 2 அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருந்தா எல்லா நாட்களும் நம்ம வந்து ஹோலியாக வாழ முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ சிலுவை என்பது பாடுகள் கிடையாது, போராட்டம் கிடையாது, கர்த்தருடைய அன்பு. ஹல்லேலூயா. அப்ப அந்த கர்த்தருடைய அன்பு 365 நாட்கள் நம்ம பிடிச்சுக்கலாம். அதுதான் சிலுவை இல்லையாமா? 40 நாட்கள் மற்ற கிடையாது, 365 நாட்களும் நம்ம சிலுவையை பிடிச்சுக்கணும். சிலுவை என்பது பெரிய கஷ்டம் கிடையாது, போராட்டம் கிடையாது, கர்த்தருடைய அன்பு. அந்த அன்பின் சிலுவையை நம்ம வந்து பிடிச்சிருக்கணும். சோ ஏசப்பா பத்தி நல்ல விஷயங்கள் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம், அவரோட நல்ல விஷயங்கள் கேட்கலாம், அவரோட ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரத்த சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், ரத்த சம்பந்தப்பட்ட காட்சிகள் பார்க்கலாம், கருத்துள்ள விஷயங்கள். இந்த கோவிட் டைம்ல வந்து சோசியல் மீடியால தான் என்னோட என்னோட வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட சோசியல் மீடியால தான் வந்து ஜனங்க வந்து என்னோட டெஸ்டிமனி வீடியோ பார்த்துட்டு நம்பர் எடுத்து கால் பண்ணி வராங்க. அப்போ வீடியோ பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையாமா? நல்ல விஷயங்கள் பார்க்கலாம், நல்ல விஷயங்கள் கேட்கலாம். ஏன் சவரிமுத்து அண்ணா ஆகட்டும், செல்வராஜ் அண்ணா ஆகட்டும், நாங்கெல்லாம் கருத்துள்ள பாட்டுகள் பாடுவோம். மைண்டுக்கு நல்லா காமா இருக்குதுங்க. நல்ல விஷயங்கள், எஜுகேஷன் படிங்க. போன்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, மீடியால நல்ல விஷயங்கள் இருக்கு, நாலேஜ் இருக்குது. வேர்ல்டு நியூஸ் பாருங்க, அது பார்க்கலாம். சில்ட்ரனுக்கு படிக்கிறதுக்கு இது சயின்ஸ், பயாலஜி, ஜியோகிராஃபி, அதெல்லாம் நீங்க நல்ல விஷயங்கள் படிக்கலாம், பார்க்கலாம், எல்லாம் கொள்ளலாம். நம்ம என்ன பண்றோம், அந்த காரியம், அதோட நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன? ஹெப்ரூஸ் 4:12, ஹெபிரேயர்கள் நிறுவனம் 4:12. இதோட பர்பஸ் என்ன? நம்மளோட அல்டிமேட்டா நம்மளோட நினைவுகளும் யோசனைகளும் தான், யோசனைகள் சார்ந்தது தான். சோ இந்த மாதிரி நம்மள யோசனைகள் வந்து கரெக்டா இருந்துச்சுனாக்கா தாராளமா எல்லா காரியங்கள் பண்ணலாம்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இந்த உலகமே நமக்காக தான் உண்டாக்கி இருக்கிறது. இச்சையிலே விழுந்து வாழ்றது அது தப்பு. இச்சைகளை தூண்டி விடுற படங்கள் தான் பார்க்க வேண்டாம். தப்பான பிசாசோட பழக்க வழக்கங்கள் தான் பண்ண வேண்டாம். ஜூது, குடி, விபச்சாரம், வேசித்தனம், பில்லி சூன்யம், மந்திர தந்திரம், புறம் பேசுறது, இதுதான் பண்ண வேண்டாம்னு சொன்னாரே தவிர நல்ல விஷயங்கள், நாலேஜபிளான விஷயங்கள் படிங்க, அதுதான் ஞானம் வேணும்னு சொல்றாரு. ஞானமும் அறிவினால் நிரப்பி இருக்கிறாருமா இல்லையா? சோ நம்மளோட நினைவுகளும் யோசனைகளும் சார்ந்தது. அவரோட ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து தாராளமா பார்க்கலாம், பழகலாம். சோ முதலாவது காரியம் நம்ம சிலுவையை பிடிச்சுக்கிறது. சிலுவை
என்பது நம்ம புடிச்சுக்கிறக்குள்ள அந்த பாடுகள் கிடையாது, போராட்டம் கிடையாது, கர்த்தரோட அன்பு மட்டும்தான் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சிலுவை என்பது கர்த்தரோட அன்பு தவிர வேற எதுவுமே கிடையாது. அதையும் தாண்டி சிலுவை என்பது ஒரு வெயிட்டுள்ள எடையுள்ள சிலுவையாக இருக்கிற ஒரு விஷயம். சோ இந்த பாரமான சிலுவை, இந்த வெயிட்டான சிலுவை நம்ம சுமக்க ஆரம்பிக்கிறோம். அந்த கனமுள்ள சிலுவை நம்ம சுமக்கிறக்குள்ளோ அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் அவ்வளோ நல்லா இருக்கும். அது வெயிட்டே நமக்கு தெரியாது. சோ ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை தான் நான் சுமந்து இன்னைக்கு நிக்கிற பாருங்க. அடுத்த பிக்சர் போடுமா, சர்ஜரி பிக்சர். எப்படி நான் என்னோட தோற்றம் இருந்தது, இந்த நாள்ல நான் இப்போ பற்றி எப்படி இருக்கிறேன். சோ இப்படி எல்லாம் நான் பேசவே முடியாது. இந்த மாதிரி தான் என்னோட தோற்றம். அந்த ஸ்கேல்பை ரவுண்ட் ஆக்கவே முடியாது. சாதாலாம் சர்ஜரி பண்ணி, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரெடி பண்ணிடலாம். சர்ஜரியே ஆகாத மாதிரி ஸ்கேல்பை எப்படி ரவுண்ட் ஷேப் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சோ இப்படி இருந்த என்ன ஆண்டவர் இன்னைக்கு அவரோட முழு குளோரி கொடுத்து நிக்க வச்சிருக்கிறாருனாக்கா, எந்த அளவுக்கு அவர் சத்தியத்தை பேசுறாரு இல்லையா? அன்னைக்கு பவுலடிகர் எப்படி பேசுறாரோ, இன்னைக்கும் புரட்சிகரமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல பேச சொல்றாரு. அழைத்தவர் இறைவன். இந்த இடத்துல யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிருக்கிறது இயேசு. நான் 1000 பேரை கூப்பிடலாம், ஆனா இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க அவர் அனுமதி கொடுத்து ஆளுங்க தான் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, கரங்களை தட்டுங்க அந்த தேவனுக்கு. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பின் கனம் அது வெயிட்டான ஒரு விஷயம். சோ அதோட அவருடைய அன்பின் அகலத்தையும், அந்த அகலம் அதாவது ஒரு சிலுவை. இப்ப 2 கையை என்ன பாருங்க, இப்ப என்னோட 2 கையை விரிச்சிட்டு ஏசப்பா சிலுவையில தொங்குறாரு. சோ இந்த கை அதோட அகலம் அதாவது விடுத்து, இந்த விடுத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த 2 கையோட நீளமும் விடுத்தும் இருக்கணும். அதாவது இந்த 2 கை இப்படி வச்சுக்கலாம். இந்த விடுத்துல அகலம் அண்ட் நீளம், நீளம்னா லென்த், கரெக்டா மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கணும். அந்த அகலம், அந்த நீளம், அந்த உயரம். உயரம்னாக்கா அந்த சிலுவை, ஒரு மனிதன் சிலுவைக்கு மேல உயர்ந்த இது இருக்கணும், சிலுவை இருக்கணும், தலைக்கு மேல அது இது இருக்கணும், மேல போயிருக்கணும் அந்த சிலுவை. அந்த உயரம் என்ன, ஒரு மனிதன் சிலுவையில தொங்குறக்குள்ளோ அதோட ஆழம் டெப்த் எவ்வளவு இருந்தா அந்த சிலுவை ஸ்ட்ராங்கா நிக்கணும். சோ அவரோட அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும், இதுதான் சிலுவை. ஹல்லேலூயா. வாசிப்போம் எபேசியன்ஸ் 3 அதிகாரத்துல 18-19. ஹல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆமென். சோ அல்டிமேட்டா சிலுவை என்பது கர்த்தருடைய அன்பாக மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இது 40 நாள் மட்டும் இல்ல, 365 நாளும் நீங்க பிடிச்சுக்கங்க. இதுதான் அவளோட அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம ஈஸியா எப்படி வரணும்னு தெரியப்படுத்தி இருக்கிறார் ஏசப்பா. மேத்யூ 16 அதிகாரத்துல 24 26 நோட் பண்ணிக்கங்க. மேத்யூ 16 அதிகாரத்துல 24 27 27 வசனத்தின் படியும் அவன் கிரியைக்கு தக்கதாக பதிலும் நம்மளுக்கு பலனும் கிடைக்கும். சோ இது மேத்யூ 16 24 படி, ஒருவன் என்னை பின்பற்ற நினைச்சா அவன் ஒண்ணு செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் வெறுத்து என் சிலுவை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இதே காரியத்தை லூக்கா 9:32 சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம வேகமா வாசிக்கலாம். மேத்யூ 16 24 27 வாசிமா. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என்னை நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஆமென். ஆமென். சோ என்னை பின்பற்ற வேண்டும் என்று நினைச்சா தன்னை தானே வெறுத்து அனுதினமும், கவனிங்க, தன்னை தானே வெறுத்து அனுதினமும் நம்ம சிலுவையை சுமந்து பின்பற்றி வரணுமா. சோ அந்த சிலுவை என்பது கர்த்தருடைய அன்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சோ ஏசப்போட அன்பு 365 நாள் சுமந்துட்டு செல்லாமே நம்ம இல்லையா?
ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி நம்மை வெறுத்து ஏசப்பாவோட சிலுவை சுமந்து பின்பற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய அன்புன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஆரம்பத்துல அந்த அன்பை அந்த சிலுவை நம்ம பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனா அதை புடிச்சுக்கிட்டா அந்த அன்பை நம்மள தாங்கி நிக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. கர்த்தருடைய அன்பு என்றும் சிலுவையை நாம் எடுத்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம் அப்படி நம்ம சொல்லி வெறுத்து கர்த்தரோட அன்பை மாற்றம் நம்ம புடிச்சு வர வேணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஆரம்பத்துல அந்த அன்பை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனா முயற்சி நம்ம பண்ணுவோம். எல்லாம் விடுறதுனால ரொம்ப கஷ்டம் இல்லையா? எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். கர்த்தரோட அன்பு மாற்றம் நம்ம பிடிச்சுக்கணும்னாக்க மற்ற காரியங்கள் எல்லாம் விடணும். என்னென்ன காரியங்கள் விடணும்? ஊர் வம்பு பேசுறது விடணும். உன் வீட்லயே 1008 ஓட்டைகள் இருக்கு, நீ ஊர் வம்பு புறம் பேசிட்டு எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுற. இந்த விஷயங்கள்லாம் விடணுமா? இதெல்லாம் விடணும். புறம் பேசுறது விடணும், குறை சொல்றது விடணும். முதல்ல உன் வீட்டை பாரு, உன் வீட்டை குறைகளை முதல்ல நீ சரி கட்டு. அப்போ கர்த்தரோட அன்பு உன்கிட்ட காணணும். நம்மள பார்த்தா இயேசுவை பார்க்கறது போல இருக்கணும். இயேசுவை பார்க்கணும். இயேசு அன்பின் ஸ்வரூபம். அன்பின் நிமித்தம் நமக்காக உயிரை கொடுத்தவர். அவரோட அகலம், ஆழம், நீளம், உயரம், இதுதான் சிலுவை சின்னம்னு சொல்லி இருக்கிறார். 365 நாள் நம்ம புடிச்சுக்கணுமே தவிர 40 நாள் கிடையாது. 40 நாள் புடிச்சு ஆன பிறகு நீ புறம் பேசிட்டு உட்கார்ந்து இருப்ப, ஊர் ரொம்ப பேசிட்டு உட்கார்ந்து இருப்ப. அதெல்லாம் நிறுத்தணும். வாய் அழுகி போயிடுமா? வாய் அழுகி போடுமா? கண்குழி வெளியில வந்துடுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குமா? வசனம் அப்படித்தான் நம்ம சொல்லுது. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம சில விஷயங்களை நம்ம தவிர்த்துதான் ஆகணும், விட்டுத்தான் ஆகணும். ஒருவருக்கு ஒருவர் அந்த பாரமான அன்பை எடுத்து, சிலுவையின் அன்பை எடுத்து, கர்த்தரோட பாரமான அன்பின் சிலுவை எடுத்து நம்ம சுமக்க ஆரம்பிக்கிறோம். எல்லா அன்புக்காக நம்ம விட்டு விலகி நம்ம வருதுனால அந்த தேவ அன்பை நம்மள தாங்கி நிக்குமா? ஹல்லேலூயா. சோ அந்த அன்பை நம்மள தாங்கி நிக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இதை உணர்ந்து தான் பவுலடிகர் சொல்றாரு 1 கொரிந்தியன் 16 அதிகாரத்துல 22 வசனம், ஒருவன் கிறிஸ்து மேல அன்பு கூறாமல் இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ இயேசு அறியாத ஜனங்களுக்கு இயேசு தெரியாது. தெரிய வைக்கிறது நம்மளோட கடமை. நம்மள அதுக்கு தானே வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு தெரியலன்னா இயேசுவோட அன்பை பத்தி தெரியப்படுத்துங்க. அன்பு தான் மட்டும் நம்ம ஷேர் பண்ணுமே தவிர இயேசு பத்தி வேற விதமா தப்பா பேசக்கூடாது. அதுவும் அவர் பார்த்துட்டு இருப்பார். ஒருத்தர் ஒரு மாதிரி இயேசுப்பை பத்தி சொன்னா இன்னொருத்தர் வேற மாதிரி இயேசப்பா பத்தி சொல்றது. அதெல்லாம் விட்டுட்டு சத்திய விஷயங்கள், ஏசப்பா அன்பு மட்டும் தான் நம்ம பிரசன்ட் பண்ணோன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ ஏசப்பா பத்தி அந்த அன்பு ருசிக்காமல் இருந்தா, அந்த அன்பு உணராம இருந்தா, இயேசு தெரியும் ஆனா அந்த அன்பு ருசிக்கலன்னா அவன் சபிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. 1 யோவான் 4 அதிகாரம் நோட் பண்ணிக்கங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 16-17 வசனத்தின்படி அவர் இருக்கிற பிரகாரமாகவே இந்த உலகத்துல நாமளும் இருக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருக்கணுமா? அதே நேரத்துல 1 யோவான் 2:6 படி அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடிதானே நடக்கணும். இல்லையாம்மா? நம்ம இயேசு தெரியும், நம்மளோட குணங்கள் சிந்தனைகள் மாறலன்னா வேஸ்ட் இல்லையாம்மா? ஹல்லேலூயா. சோ இதனால தான் பவுலடிகர் சொல்றாரு பிலிப்பியன் 3 அதிகாரத்துல 8-11, பிலிப்பியன்ஸ் 3rd chapter 8-11, எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். இந்த அன்புக்காக இதையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அன்புக்காக எல்லாத்தையும் நான் நஷ்டமும் குப்பை எண்ணி நான் இந்த அன்புக்காக என்ன நானே டெடிகேட் பண்றேன், ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்டிமேட்டா அன்பு மட்டும்தான் இங்க நிக்குது. அன்பு தான் இயேசு. அன்பு மட்டும்தான் நிக்குது. ஹல்லேலூயா. சிலுவை என்றால் அன்பு. அந்த சிலுவை நம்ம 365 நாட்களும் நம்ம சுமக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் தெரியப்பட்டார். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு இந்த பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம விட்டு ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவரோட சிலுவையை சுமந்து
வரணும், பின்பற்ற வேண்டும் என்று தேவன் என் மூலமா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்திட்டு இருக்கிறாரு. அனுதினமும் தன்னை தான் வெறுத்து அனுதினமும் என்னுடைய சிலுவையை எடுத்து சுமந்து பின்பற்றி வரணும்னு தேவ ஆவியானவர் NJPH பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சிலுவை என்பது கர்த்தருடைய அன்பு. 365 நாட்களும் நம்ம சுமக்கணும். ஏசப்பா சிலுவை சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். சிலுவை சுமந்து போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் இல்லையா, சிலுவை சுமந்து வெள்ளிக்கிழமை அவர் வந்து போயிட்டு இருக்கிறாரு. கிட்ட அவர் வந்து தவறி விழுறார். அவர் தவறி எவ்வளவு நேரம் தடவை விழுறாருன்னா 3 times தவறி வந்து விழுறாரு. அந்த தவறி விழுறக்குள்ளோ அவர் வந்து அப்பப்போ விழுறக்குள்ளோ என்ன பண்றாரு, எந்திக்கிறாரு. சோ இதோட சைன் என்னன்னாக்கா ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. நாமும் கூட அப்பப்போ சில பிரச்சனைகள், போராட்டங்கள், கொஞ்சம் நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி போயிடுறோம், பின்வாங்கி போயிடுறோம் இல்லையாமா. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலனாக்கா ஓடி போயிடுறோம். ஒரு விஷயம் நடக்கலனாக்கா ஆஹா கர்த்தரோட அன்பை விட்டு நம்ம டோட்டலி ஓடி போயிடுறோம். இது நடக்கல அது நடக்கல அதனால நான் வரமாட்டேன், இது நடக்கல அது நடக்கலன்னு வரமாட்டேன். ஸோ பின்வாங்கி போகாம எப்போ எப்படி ஏசப்பா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு நாளும் அவரை விட்டு கொடுத்து பின்வாங்கி போகாம அந்த சிலுவை என்றும் கிறிஸ்துவோட அன்பை சுமந்து கொண்டே இருக்கணுமா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 தடவை அவர் விழுறதுக்கு சைன் என்னன்னாக்கா, முதல் சைன் நம்ம பொறுக்கிறக்குள்ளவே நம்ம பாவியாக பொறுக்கிறோம். 2வது சைன் ஞானம் வந்தக்குள்ள எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். 3வது சைன் ஞானஸ்தானம் எடுத்த பேருக்கு பின்வாங்கி போய் மறுபடியும் மனத்திருந்தல் ஆகி ரிப்பெண்ட் ஆகி வருது. 3 சான்ஸ். துணிகரமான பாவங்கள் செய்யறவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல வந்து நீதிமொழிகள் 24:16 நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். இது பழைய ஏற்பாடு. ஏசப்பா வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ரூலை போடுறார். அவ்வளவுதான். துணிகரமான பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ நம்ம ஆனா போராட்டங்கள் மத்தியிலையும் நம்ம வந்து விழுந்தாலையும் நம்ம வந்து அந்த சிலுவையின் அன்பை வந்து புடிச்சுக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இது ஒரு டெமோ மாதிரி ஏசப்பா பண்ணாராம். சிலுவையை வந்து எது வரைக்கும் அவர் சுமந்தார்னா சிலுவையின் மரணத்துக்கு போகும் வரைக்கும் அந்த சிலுவையை வந்து சுமந்துட்டு இருந்தாராம். கீழே விழுந்தாலே புடிச்சுக்குவாராம் 3 தடவை. அதுக்கப்புறம் புடிச்சுட்டா இந்த பாரமான சிலுவை மரணத்துக்கு போற வரைக்கும் அது ஒரு டெமோ மாதிரி அது புடிச்சிருக்காரு. அப்போ நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம வந்து ராஜ்யத்துக்கு போற வரைக்கும் சிலுவை புடிச்சுட்டு தான் போகணுமா. சிலுவை இறக்கி வைக்க கூடாது, பின்வாங்கி போக கூடாது. டெஸ்டினேஷன் வரைக்கும் நம்ம புடிச்சிட்டே போகணும். அதே மாதிரி தான் ஏசப்பா ஒரு டெமோ மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். சிலுவை மரணத்து வரைக்கும் அவர் வந்து அந்த சிலுவை வந்து புடிச்சிட்டு போறாரு. சிலுவை மரணத்துக்கு போன பிறகு என்ன நடந்தது, சிலுவை மரணத்துக்கு போன பிறகு அந்த காட்சியே தேவ ஆவியானவர் அப்படியே அந்த காட்சியை எனக்கு வந்து காமிச்சார். சிலுவை தூக்கிட்டு போறாரு. சிலுவை மரணத்து வரைக்கும் அவர் வந்து அதை தூக்கிட்டு போறாரு. ஏறின பிறகு என்ன நடந்தது, அவர் சிலுவையை புடிச்சுக்கல, அந்த சிலுவை அவர் வந்து புடிச்சுக்கிச்சான். அந்த காட்சி போடுமா, சிலுவையில அவரு கீழே தொங்கிட்டு இருப்பாரு, கீழே ஜனங்க இருப்பாங்க. அவரால் வந்து கீழே வந்து இறங்க முடியல. சோ அவர் வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த சிலுவை தூக்கிட்டு போறதே அவர் தான். ஆனா அந்த சிலுவை வந்து கடைசியில அந்த சிலுவை அவரை புடிச்சுக்கிச்சு இல்லையா. சோ அந்த சிலுவையின் காட்சி இப்ப வந்து இந்த சிலுவை அவர் வந்து புடிச்சதுனால கீழே உள்ள ஜனங்க கேக்குறாங்க ஏசாவை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தா நீ கீழே இறங்கி வாரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா. நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் நீ கீழே இறங்கி வாரும். ஒவ்வொருவரும் எல்லாருமே ஒருவன் இயேசுவை பார்த்து இவ்விதமாக வந்து அவங்க சொல்றக்குள்ளோ கீழே உள்ள வசனங்கள் நம்ம பார்ப்போம். மேத்யூ 27 அதிகாரத்துல 40 44 நோட் பண்ணிக்கங்க. மத்தேயு 27 மத்தேயு 27 40 வசனம் வாசிமா. அல்லேலூயா. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே
கட்டுகிறவனோ உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இதே மாதிரி கிட்ட 44 வசனத்து வரைக்கும் அவரை வந்து கேலி கிண்டல் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க, நீங்க போய் வீட்டுல போய் வாசிங்க. ஸோ பரிகாசம் பண்ணாங்க, கேலி கிண்டல் பண்ணாங்க. இப்ப நம்ம ஜனங்க வந்து நம்மள வந்து இயேசு வந்து நம்ம ஏத்துன்னு இயேசுவை பத்தி பேசுறக்குள்ளோ மனுஷங்க நம்மள புறம் பேசுறாங்க, கேலி கிண்டல் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இயேசுவை மகிமைப்படுத்த கூட நம்ம தயங்க ஆரம்பிக்கிறோம். இயேசுவை தான் நம்ம மகிமைப்படுத்தணும், நம்ம தவிர ஜனங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. நம்மளோட ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம வந்து மகிமைப்படுத்தணும். ஏசப்பா வந்து கேலி கிண்டல் பண்ணதை விடவா நம்மள கேலி கிண்டல் பண்ணுவாங்க, இல்லையாமா? சோ அந்த அளவுக்கு வந்து ஏசப்பா எவ்வளவு துல்லியமாக இருக்கிறாருனாக்கா, நம்ம எல்லாரும் ஜீவ பலி ஆனாலும் பரவாயில்ல என்ன மகிமைப்படுத்துன்றார், இல்லையா? ரோமன்ஸ் 12:1 ஜீவ பலி ஆனாலையும் என்ன மகிமைப்படுத்துங்க, ஏன்னா நமக்கு ரட்சகர்மா உயிர் கொடுத்து நம்ம படைச்சவர். ஹல்லேலூயா. மண்ணுக்கோ புல்லுக்கோ போற ஜனங்களுக்கு நம்ம பயப்படவே கூடாது. பயம்ன்றது பிசாசோட முதல் ஆயுதம். ஹல்லேலூயா. சோ அவரோட ரூபம் விரும்பத்தக்க இல்லாதபடி அந்த ரூபம் இருந்தது அவரது. அப்படிப்பட்ட ரூபத்துல அவர் இருந்தாரு. சோ இந்த வார்த்தையை வந்து அந்த மனுஷன் கேட்கிறான். அந்த பிக்சர் போடுமா, ஏசப்போட அந்த பிக்சர் மறுபடியும் அவர் தொங்கிட்டு இருக்கிறது ஜனங்க. எஸ், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் கீழே இறங்கி வாரும். சோ இந்த வார்த்தைக்கு ஏசப்பாவோட இந்த காட்சியில அவரோட பிரதி உத்தரம் என்ன? பிரதி உத்தரம்னா தெரியும் இல்லையா? அதுக்கு மறு உத்தரம், ரிப்ளை என்ன? இந்த வார்த்தைக்கு நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் கீழே இறங்கி வாரும். இந்த வார்த்தைக்கு பிரதி உத்தரம் என்னன்னாக்கா, இப்ப கீழே இருந்து ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறான். சோ ஏன்னா இவ்வளவு நேரம் இப்ப ஏசப்பா சொல்றாரு அதுக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஏசப்பா சொன்ன விஷயங்கள் வந்து வேதத்துல எழுதப்படல. யோவான் 21 ஜான் 21:25 நோட் பண்ணிக்கங்க. இந்த அவர் பண்ணி இருக்கிற விஷயங்கள், அவர் பேசி இருக்கிற விஷயங்கள் எழுதணும்னாக்கா இந்த உலகம் என்ற ஒரு ரூம்ல இடமே பத்தாது, அவ்வளவு புக்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் யோவான் ஜான் 20:30 இந்த வேதத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் தான் தன்னோட சீஷர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த மொத்த விஷயம் அவர் பண்ணது எழுதல, ஒரு சில விஷயங்களை தான் இதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கிறக்குள்ளோ இந்த தருணத்துல ஏசப்பாவோட பதில் என்ன? சோ இந்த தருணத்துல ஏசப்பாவோட பதில் என்னன்னாக்கா, அந்த மனுஷனுக்கு அவர் வந்து தன்னோட ஆவிலேயே பேசுறாரு. என்னால இப்படி எல்லாம் வந்து இறங்கி வர முடியாதுப்பா, ஏன்னா இவ்வளவு நேரம் அந்த சிலுவையை நான் தூக்கி சுமந்து கொண்டு இருந்தேன், ஆனால் அந்த சிலுவை இப்போ என்ன தூக்கி கொண்டு நிக்குது. இன்னொரு காட்சி போடுமா, பிதாவோ குமாரனோட காட்சி. அந்த சிலுவையின் அன்பு என்ன தூக்கி நிக்குது. சோ ஃபாதர் அந்த குமாரனை தூக்கி நிக்கிறார். ஹல்லேலூயா. சோ இப்போ சிலுவை ஏறின பிறகு அந்த சிலுவை அவரை தாங்கிக்கிற இந்த காட்சியை நான் வந்து எனக்கு தேவ ஆவியானவர் விஷனோட அந்த காலத்துல நடந்தது அப்படியே காமிச்சாரு. அப்போ அவர் எப்படி வந்து இறங்க முடியும்ன்றது தேவ ஆவியானவர் என்கிட்ட கேட்கிறார். அப்படி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிறவர எப்படி அவர் வந்து அது விடுங்க என்னன்னு இறங்கி வர முடியும்? எவனோ ஒருத்தன் கீழே இருக்கிறவன் கேட்கிறான்னு சொல்லிட்டு வர முடியுமா அவரால்? அந்த அன்பு எப்படி தாங்கி நிக்குது பாருங்க. அதே தான் இந்த சிலுவையின் அன்பு நம்ம பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த சிலுவை அன்பு நம்ம பிடிச்சிக்கினா அந்த சிலுவையின் அன்பு நம்மளை தாங்கி நிற்கும். எதுவும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த சிலுவையின் அன்பை விட்டு நம்ம போக வேற வழியே நம்மளுக்கு கொடுக்காது. பிடிச்சிக்கோ, நம்மள பிடிச்சிக்கோ. ஏன்னா நம்ம தானே ஆரம்பத்துல ஆனா ஆரம்பத்துல நம்ம தான் பிடிக்கணும். நம்ம பிடிச்சாதான் அந்த சிலுவை நம்மள பிடிக்கும். ஏன்னா ஆரம்பத்துல ஏசப்பா தானே பிடிச்சிட்டு வந்தாரு, தூக்கிட்டு வந்தாரு சிலுவைய. சோ அதனால நம்ம தான் அந்த சிலுவையை ஆரம்பத்துல பிடிக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ இந்த காட்சியை நான் வந்து கண்ணார பார்த்த கர்த்தருடைய அன்பு தான் இந்த காட்சின்றது தேவ ஆவியானவர் உணர்த்தினாரு. சோ ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் வர வரைக்கும் தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த அன்பு நம்மளுக்கு கிடைச்சிட்டாக்கா அந்த அன்பை நம்மள வந்து தாங்கி நிக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. சோ அதற்கு முதல்ல நம்ம தான் சிலுவையை நம்ம வந்து பிடிச்சிக்கணும். சிலுவையை அன்பு பிடிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவை கிடையாது. அக்கா ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அம்மா ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சிலுவைக்கு வந்து பிடிச்சிக்கிறதுக்காக நம்ம ரெக்கமெண்டாக எடுக்க முடியாது. தனக்கு தானே சிலுவையை அன்பை பிடிச்சிக்கணும். புரியுதாமா?
பாபா போ, சிலுவைக்கு போ, சிலுவை அன்பை பிடிச்சிக்கோ, சிலுவைக்கு அன்பை பிடிச்சிக்கோ, தயாராயிக்கோ, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா அன்டில் அண்ட் அன்லெஸ் எவன் ஒருவன் அந்த சிலுவையை போய் பிடிக்கிற வரைக்கும் அவங்க தான் போய் பிடிக்கணும். பிடிச்சி தள்ளலாம் முடியாது. அந்த சிலுவை அன்பை நம்ம பிடிச்ச பிறகு தான் அந்த சிலுவை நம்மள தாங்கி நிற்கும், நம்மள பிடிச்சிக்கோ. இதுதான் அந்த கனெக்ஷன். தெளிவாய்க்குங்க. ஹல்லேலூயா. நம்ம தான் முயற்சி பண்ணணும், நம்ம தான் தேடி வரணும். பசி வந்தவங்களுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும். பசி இல்லைன்னா நான் பிரியாணியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பிரதர், மட்டன் பிரியாணியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பசி இல்லைன்னா. கரெக்டா பிரதர்? அதனால பசி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி தேவ ஆவியானவர் நம்மள தான் சிலுவை முதல்ல பிடிக்கணும், நமக்கு நாமே முந்திக்கணும். அதுக்கப்புறமா அந்த சிலுவை அன்பு நம்மளை தாங்கி நிற்கும். இதை உணர்ந்து தான் பவுலடிகர் இப்படியாக சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? இல்லையா? ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரத்துல 36-37 நோட் பண்ணிக்கங்க இந்த வசனத்தை. கர்த்தருக்கு சித்தமான இந்த வார்த்தை கொண்டு இன்னொரு செய்தியில நான் பேசுறேன். ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரத்துல 36-37 வியாதியும் உபதிரவம் வறுமையும் வியாகுலமும் வேதனையும் அது எது வந்தாலும் சரி அவரோட அன்பை விட்டு என்னை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் நான் ஜெயம் கொள்கிறேன். நம்மளாம் ஜெயிக்கிற பிள்ளைகள் இல்லையாமா? அந்த அன்பை நம்ம பிடிச்சிக்கணும், நம்ம ஜெயிச்சிடலாம் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த அன்பை நம்ம பிடிச்சிக்கோ. ஆரம்பத்துல அந்த சிலுவை எடுத்துட்டு சிலுவை சுமந்து கர்த்தருக்காக அந்த அன்பு பிடிக்கிற இல்லையா, அந்த முயற்சி செய்யற இல்லையா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதன் பிறகு அந்த தேவ அன்பு எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நமக்கு முந்திக்கொள்ளும், உதவியும் செய்யும். கஷ்டமா நம்ம பிடிச்சிக்கன்னா அந்த சிலுவை அன்பு பிடிக்கிறதுக்கு நம்ம தான் சிலதெல்லாம் விட்டுடுறோமே, அன்வான்டெல்லாம் கிளியர் பண்ணிடுறோமே. அப்ப கிளியர் பண்ண பிறகு நம்ம போயிட்டே இருந்தா அந்த அன்பு பிடிச்சி நம்மளை தாங்கி முந்திக்கொள்ளும், தள்ளி விடும். வா 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 வான்னு எடுத்துக்கோ. பிடிச்சிட்டு இருந்தாருல்ல அது பிதா ஏசப்பாவை கீழே விடாம பிடிச்சிட்டு இருந்தாருல்ல, தாங்கி கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி கிறிஸ்துவின் அன்பை நம்ம புடிச்சுக்கணும். தேவ ஆவியானவை தெரியப்படுத்துறாரு. ஸோ நான் யூஸ்வலா நான் முதல்ல இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். 12 வருஷம் நான் சிலுவை சுமந்தேன்னு தெரியாம சொல்லிட்டே இருந்தேன். இந்த நாள்ல ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு, நீ சிலுவை நீ எங்க சுமந்த? 12 வருஷம் சர்ஜரிக்கு முன்னாடி சிலுவை நீ எங்க சுமந்த? நீ சிலுவை எல்லாம் நீ சுமக்கல. நீ சுமந்தது என்னன்னா உன்னுடைய பாடுகள், உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய வலிகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய நோய்கள் தான் நீ சுமந்தே தவிர சிலுவையை நீ சுமக்கல. இப்போ அனுதினமும் நீ என்னோட சிலுவையை சுமந்துக்கோ. ஹல்லேலூயா. சோ அத்தனையும் எனக்கு கிளியர் பண்ணிட்டாரா? இன்னைக்கு சிலுவையை சுமந்து நின்னுட்டு இருக்கிறீங்க. அந்த சிலுவை அன்பு என்ன நெருக்கி ஏவுகிறது. அந்த சிலுவை அன்பை விட்டு நம்மள பிரிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு நாளும் நீ சிலுவை சுமந்துக்கோன்னு ஆண்டவர் தெரியப்படுத்தினாரு. சோ 2 கொரிந்தியன் 5:14 படி 2 கொரிந்தியன்ஸ் 5:14 2 கொரிந்தியன்ஸ், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவன் யார்? கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. சோ அந்த அன்பை யாருமே பிரிக்கவே முடியாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ இன்றைக்கும் கிறிஸ்து உயிரோட இருக்கிறாருன்னு நிரூபிக்கிறார் இல்லையா? அவர் உயிரோட இருக்கிறதுனாலதான் அவர் என்ன சொல்றேன்னு என்னோட சேனல்ல 2023 ப்ராப்பர்சி வீடியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல நான் பேசியிருப்பேன். 2023 ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த வருஷம் கடைசியில உனக்கு ஒரு இடத்தை கொடுக்கிற, ஒரு கூட்டத்தை கொடுக்கிற, நீ என் ஜனங்களை, அதாவது அவரோட ஜனங்களை வழி நடத்துன்னு சொன்னார் இல்லையாமா? சோ அது நிறைவேறி இருக்கு. இதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, நான் தான் ஆத்மாங்களை கொண்டு நான் தான் EVG டாக்டர் கிட்ட கொடுத்த, நான் தான் என்னாலதான் அவங்க இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது காதாலையும் கேட்கிற
கொடுத்தது வந்து ஜீவனுள்ள தேவனுக்கு, மனுஷங்க கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் ஒருவேளை உங்க மனசுல, நீங்க தான் வந்து ஆத்மாங்க என் கையில கொடுத்தீங்க, நீங்க தான் வந்து இந்த சபை நடத்துறதுக்கு, எனக்கு வழி நடத்துறதுக்கு, எனக்கு ஜனங்க கூட்டத்தை கொடுத்தீங்கன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்பாட் இந்த தருணத்துல வேரோட அழிச்சிடுங்க, ரப் பண்ணிடுங்க, இல்லையா? ஒரு பாட்டி இருந்துச்சா பிரதர், ஒரு வில்லேஜ்ல, ஒரு கிராமத்துல. சேவல் தெரியுமா எல்லாருக்கும்? சேவல் கோழி. அது வந்து 5 மணிக்கு கோழி கொக்கரக்கோன்னு கூச்சா. காலையில பொழுது வீடியோ, சூரியன் உதிக்கிறாரு. அந்த நேரத்துல வந்து அந்த கிராமத்து உள்ள ஜனங்க வந்து காலையில என்ன பண்ணுவாங்க, கிராமத்து ஆளுங்க இது பொழுது விடிச்ச பிறகு ரெடி ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னோட சொந்த வேலைகளை பார்ப்பாங்க. மாவு அரைக்கிறது, நெல்லு குத்துறது, துணி காய போடுறது, இல்லையாம்மா, வயலுக்கு போறது, விதை போடுறது, தண்ணி ஊத்துறது, நாத்து நடுறது, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது, வேலைக்கு போறது, இதெல்லாம் அன்றாட விஷயங்கள். இந்த பாட்டி நினைச்சுக்கிச்சா, என்னாலதான் பொழுது விடியுது, என்னாலதான் சூரியன் உதிக்கிறது, என் கோழி கூவுறதுனால்தான் இவங்களுக்கு வந்து வெளிச்சமே பாக்குறாங்கன்னு சொல்லி இந்த தௌலத்தான் நடக்க ஆரம்பிச்சா. தௌலத்துனா கெத்து, கெத்தா எனக்கு எல்லாருமே வந்து சலாம் போடணும், ஏய் சலாம் போட, நான் தான் இந்த கொடுத்த ஏவிஜி டாக்டர் சுமிதா கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு சுத்தி தெரிஞ்ச மாதிரி இந்த பாட்டி சொல்லிட்டு இருந்துச்சா. அந்த மாதிரி அப்போ என்ன நடக்குது, இந்த பாட்டி வந்து இந்த சுமிதாக்கு வந்து ஒரு புத்தி கத்து கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சு அந்த பாட்டி அந்த ஜனங்களுக்கு, இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி கத்து கொடுக்கணும், ராத்திரியோட ராத்திரி தன்னோட கோழியை கொண்டு போய் வேற கிராமத்துக்கு போயிடுச்சா. ராத்திரியோட ராத்திரி ஓடி போயிடுச்சா. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஆஸ் யூஷுவல் பொழுது விடியுது, சூரியன் உதிக்கிறாரு, வெளிச்சமாகுது, அன்றாட வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆன பிறகு இந்த பாட்டி என்ட்ரி ஆகுது அந்த வில்லேஜ்ல. தலையில முக்காடு போட்டுன்னு, ஐயோ இவ்வளவு நாள் நான் தப்பா நினைச்சிட்டேன்னு, இது இறைவன் படிச்ச படைப்பு இல்ல, சூரியனை இறைவன் தானே படிச்சாரு, இந்த ஜனங்க என்னை கண்டுக்கவே இல்லையே, அப்ப நான் இவ்வளவு நாள வந்து நான் நம்பிட்டு இருந்து என்னோட கோழினாலதான் பொழுது விடியோ நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டேன், தப்பா போச்சேன்னு அப்பதான் ரியலைஸ் பண்ணிச்சா. அதே மாதிரி இந்த NJPH கூட்டத்துல யாராவது இவங்க மூலமா தான் கூட்டத்தை எனக்கு சேர்த்து கொடுத்தீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எண்ணத்தை மாத்திக்கங்க. ஏன்னா இது இறைவன் கொடுத்திருக்கிற கூட்டம், நம்ம இது இறைவன் கொடுத்திருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை யாராலையும் பிரிக்கவும் அழிக்கவும் முடியாது. இது தானா சேர்ந்த கூட்டம், இது நானா சேர்த்த கூட்டம் கிடையாது. இது கிறிஸ்துவின் அன்பினால சேர்ந்த கூட்டம். இந்த கூட்டம், இந்த அன்பின் சாம்ராஜ்யத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கூட்டத்தை எனக்கு தேவ ஆவியானவர் தான் கொடுத்தாரு தவிர மனுஷன் கிடையாது. இதை யாராலையும் அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தியானமா நம்ம நடந்துக்கணும். பாட்டி போல நம்ம வந்து முயற்சி பண்ணக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன். ஸோ அட் த சேம் டைம், ஏன்னா ஜீவனுள்ள தேவன் நடத்திட்டு இருக்கிற ஒரு கூட்டங்க இது. எந்த மனுஷனாலும் நடத்த முடியாது. அவர் சொன்னதான், அவர் எனக்கு இடம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அவர் சேர்த்து கொடுத்தாரு. மனுஷங்க கிடையாது, அந்த பெருமை நான் மனுஷங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தாரு, அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. வழி நடத்தணும்னு சொன்னாரு, நடத்திட்டு இருக்கிறாரு. வார்த்தை கொடுக்கிறாரு, ஷேர் பண்றேன். ஒரு கூட்டத்தை கொண்டு வா, NJPH நித்திய ஜீவன் கொண்டு வான்னு சொன்னாரு, கொண்டு வர போறேன். அவ்வளவுதான். வேற மனுஷங்க கிடையாதுன்னு நான் இந்த நாள்ல தெரியப்படுத்துறேன். ஹல்லேலூயா. சிலுவை அன்பை வந்து 365 நாட்கள் நம்ம வந்து சுமக்க வேண்டும். கர்த்தரோட அன்பை நம்ம சுமக்க வேண்டும். துணிகரமான பாவங்களை விட்டு விலக வேண்டும். அந்த அன்பு தேடி வந்து நம்ம வர வேண்டும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 1 யோவான் 2:17 படி, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், ஆனால் தேவனோடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் தான் நிலைத்து இருப்பான். தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிங்க. எதுக்காக உங்களை வந்து படைச்சிருக்கிறாருன்றது புரிஞ்சுக்கங்க. தேவனுடைய சித்தம் என்னன்னா, அவனோட வார்த்தைகளை வந்து சுவிசேஷங்களை நம்ம வந்து பரப்பணும்.
ஜனங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். காஸ்பல் மெசேஜ் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அவர் உயிர்த்தெழுந்து 7வது வார்த்தை பேசின விஷயம் என்னன்னா, நீங்க போய் எல்லாத்துக்கும் உலகத்துக்கு அத்தனை பேருக்கும் என்னோட சுவிசேஷத்தை தெரியப்படுத்துங்கன்னு மார்க்ல சொல்லியிருக்காரு இல்லையம்மா. மார்க் 16:15 சொல்லி இருக்கிறாரு, போய் எல்லாருமே என்னோட சுவிசேஷத்தை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதனால நம்மளோட கடமை தேவ சித்தம். எப்படி தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும்னு என்னோட சேனல்ல தேவ சித்தம், காட்ஸ் வில், தேவ சித்தம் என்ற ஒரு லிங்க் இதுல ஷேர் பண்றேன். அதை நீங்க பார்த்துக்கங்க. அட் த சேம் டைம் தேவனோடைய அன்பை எப்படி பிடிச்சிக்கிறதுன்னு, தேவ அன்பு அந்த விஷயத்திலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க போய் என்னோட லிங்க்ல போய் பார்த்துக்கங்க. ஸோ தேவனோடைய அன்பு எப்படி பிடிச்சிக்கணும், தேவ சித்தம் என்னன்றது நம்ம இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆரம்பத்துல பிரதர் எனக்கு சென்னையில அப்பதான் ஆரம்ப கட்டம் ஒரு 135 பாஸ்டர்மார்கள் என்ன குரூப்ல சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியல எவ்வளவு பேர் பார்க்குறாங்க. நான் பொதுவா ஒரு வேர்ட் ஆஃப் காட் அனுப்புறேன். அதுல சீனியர் ரெவரல் டாக்டர், சீனியர் வயசானவர், பெரிய தலைமை போதகர், அவருக்கு நான் ஆண்டவரோட வார்த்தையை அனுப்புனேன். பார்த்துட்டு போன் இது அடிக்கிறார், மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறார். எனக்கே வா, இப்ப புதுசா முளைச்ச போல எனக்கே வா அப்படின்னு எனக்கு தூக்கி போச்சு. என்னன்னா இது இப்படி சொல்றாருன்னு. அதுக்கப்புறமா அந்த அந்த ஜனங்களுக்கு நான் நிறுத்தாம அனுப்பிட்டே இருந்தேன். அதுல ஒரு 4 பேர், ஒரு எக்ஸாம்பிள், அதுல ஒரு 4 பேர் 2022 ஆண்டு வல்லமையா நடத்தினார் இல்லையா. அதுல பிரமித்து போன அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7 மாசம் இருக்கும். அந்த 7 மாசம் ஆன பேருக்கு இந்த சீனியர் பாஸ்டருக்கு ஒரு கொடியமான ஒரு நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொடியமான நோய், அது தீராத வியாதி. அந்த நோய் வர ஆரம்பிச்சதுனால இப்ப அவர் வாழ்வா சாவா, 2 ஆப்ஷன். அவர் பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல, பார்க்காத பாஸ்டர்மார்கள், ஜபங்கள் எங்க கிரியை செய்யணுமோ அங்கதான் கிரியை நடக்கும். அவர் பார்க்காத ஆளே இல்லை. அப்போ கடைசி அந்த 4 பேரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க சொல்றாங்க, நீங்க டாக்டர் EVG சுமிதா கிட்ட அனுப்பி விடுங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க தெரியப்படுத்துவாங்க, அவங்க ஜெபம் பண்ணி டெலிவரன்ஸ் பண்ணுவாங்கன்னு. இப்போ அவர் அவருக்கு என்ன தடுக்குதுன்னா, அவர் சில விஷயங்களை இறக்கி வைக்கணும். மூட்டை மூட்டையா இருக்கிற விஷயம், ஈகோவை இறக்கி வைக்கணும், பெருமையை இறக்கி வைக்கணும் இல்லையாமா, தலகணத்தை இறக்கி வைக்கணும், தன்னைத்தானே தாழ்த்தணும். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அதுக்கு பதில் என்னன்னாக்கா, ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, எந்த 4 பேர் உங்ககிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்ப வச்சாங்களோ அந்த 4 பேருக்கு மட்டும் நீ இன்ஃபார்ம் பண்ணி இந்த நாள்ல இந்த டைம்ல வீடியோ கால்ல டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ண போற, சரியாமா? அரேஞ்ச் பண்றாங்க, பண்ணி விடுற, ஜெபம் பண்ணி விடுற, இமிடியேட் ஹீலிங் நடக்குது. ஆனா அவர் முன்னுக்கு வரல, NJPH மூலமா குணமாச்சு அந்த மாதிரி சொல்றதுக்கு அவருக்கு அந்த தலகணம் இல்லையா தடுக்குது. ஆனா இந்த 4 பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போற இடத்துல எல்லாம் EVG டாக்டர் சுமிதா மூலமா ஆண்டவர் அற்புதமா அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 4ஆம் பக்கம் பிரேயர் ரிக்வெஸ்ட் வார்த்தை இருக்கு, இன்னி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. இப்ப வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க. எத்தனை நாள் உனக்கு இயேசு கூட இருந்தேன்னு கணக்கில்ல, எவ்வளவு சீக்கிரம் நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குதுன்னு பார்க்குவார். முந்தினவர்கள் பிந்தினவர்கள் ஆவார்கள். புதுசா முந்திக்குவாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்னே இல்ல. எவ்வளவு சீக்கிரம் நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குது, அதை தான் தேவ ஆவியானவர் நோட் பண்ணுவாருன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. சோ இப்போ இந்த காலகட்டத்துல துக்க நாட்களுக்கு யூதர்கள் சொல்லி இருக்கிறார், பண்ணிட்டு இருக்கிற அந்த பழமுறைகளை மாத்திற்காகத்தான் ஏசப்பா வந்திருக்கிறாரு. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுனால இந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் வேண்டான்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. கிறிஸ்துவோட வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னாக்கா, சிலுவைக்கு கீழே இருந்து சிலுவையில கீழே இருந்து, அதாவது சிலுவைக்கு கீழே இருந்து தொடங்கி சிலுவைக்கு ஏறி மாம்சத்துல, அதாவது நம்மளோட மாம்ச இச்சைகள் எல்லாம், உலகத்தின் காரியங்கள் எல்லாம், நம்மளோட இன்பங்கள், சிற்றின்பங்கள் அத்தனையும் சிலுவையில அடிச்சிட்ட பிறகு சிங்காசனத்துக்கு போய் அதுக்கு முன்பதாக நிக்கணுமே தவிர சிலுவைக்கு கீழே இருந்து தொடங்கி டைரக்டா சிங்காசனத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு தெரியப்படுத்தார். புரிஞ்சதா? சிலுவைக்கு கீழே நின்று நம்ம சிலுவைக்கு ஏறணுமா?
சிலுவைக்கு ஏறி நம்மளோட ஆசை இச்சைகள் எல்லாம் வந்து அடிக்கணும், சிலுவையில அடிக்கணும். அடிச்சிட்ட பிறகு சிங்காசனத்துக்கு முன்பதாக போய் நிக்கணுமே தவிர சிலுவைக்கு கீழே இருந்து அப்படியே டைரக்டா ராஜ்யத்துக்கு போயிடலான்னு ஒரு நாளும் ஒரு காலம் நினைக்காதீங்க. அது தவறா இருக்கும், தவறான கைடன்ஸ். அது இதுதான் கரெக்டான கைடன்ஸ். அடிங்க, ஆசை இச்சைகள் எல்லாம் அடியணும் சிலுவையில. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிங்காசனத்துக்கு போக முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற, அப்போ அப்படி பண்ணாதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மெய்யான நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். மெய்யான நித்திய வாழ்வு அப்பதான் கிடைக்குமா? ஆசை இச்சைகள் எல்லாம் அடிக்கணுமா? ஒரு வருஷமா ஒரு நம்ம NJPHனே வச்சுக்கலாம். நம்ம ஒரு சகோதரி பிரேயருக்கு வராங்க. அவங்க கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது, தப்பான விஷயங்கள். அதாவது நம்பர் எடுக்கிறது, கேம்லிங் பண்றது, அதெல்லாம் நீ வந்து விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கரெக்டா வந்து திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அதுலயே ஊர் இருந்ததுனால அவங்க கூட்டாளிகள்லாம் அதே குரூப்ல அதே விஷயத்துல இருக்கிறதுனால மறுபடியும் பிரெயின் வாஷ் நடக்குது. இப்போ அவங்களுக்கு அந்த காட்சி காமிக்கிறாரு, அவங்க வந்து இது கேம்லிங் நம்பர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி என்கிட்ட இருக்க முடியும், அவங்களே விட்டு விலகிடுறாங்க. ஸோ அந்த காட்சி பார்த்த பேருக்கு எப்படி வந்து அவங்களுக்கு என்னோட முகத்தை பார்க்க முடியும்? நான் தான் டைரக்டா பார்த்து சொல்லிடுவேன், நீ அங்க இருந்த இங்க இருந்த அங்க இருந்து புட்டு வச்சிருவேன். அதனால என்னை ஃபேஸ் பண்ண முடியாம விலகிட்டாங்க. இப்படி விலகி போறவங்களை எப்படி நான் வந்து ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியும்? ஹல்லேலூயா. சோ அதனால வந்து எல்லாம் விடணும், இதெல்லாம் வந்து அரைப்படணும் சிலுவையில. இந்த ஜூது விளையாடுறது, ஆசை இச்சைகள், தவறா பேசுறது, புறம் பேசுறது, அந்த மாதிரி எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், நம்மளோட எண்ணங்கள், நோக்கங்கள், சிந்தனைகள், திட்டங்கள், காரியங்கள், பார்வை, பேச்சு, செயல்கள் அத்தனையும் கிறிஸ்துவ ஞாபகப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும் தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச ஒரு விஷயம் பழமொழி இருக்குல்ல ஆண்டி, முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு அது தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து ஒரு வயசான ஒரு பிரதர் வந்து எனக்கு தெரியப்படுத்தினாரு. அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரன், அந்த கிராமத்துல அவுத்தா பணக்காரன், பெரிய செல்வந்தர். அவரு வீட்டுக்கு ஒட்டி ஒரு வந்து விவசாயி, ஏழை விவசாயி இருக்கிறாரு. அவங்க வீடு சுத்தி அவங்க வந்து செடி கொடிகள் போட்டிருக்கிறாரு. அதுல ஒரு பூசணிக்காய் செடியை போட்டிருக்கிறாரு. அந்த கொடி வந்து அந்த ஒட்னாப்ல அந்த காம்பவுண்ட் வழியா போகுது. அழகா பெரிய பூசணிக்காய் வளர்ந்துருக்கு. இந்த மனுஷன் வாய் விட்டு கேட்டு இருந்திருக்கலாம், இல்ல காசை கொடுத்தாவது வாங்கி இருக்கலாம். பெரிய மனுஷங்களுக்கு எப்போதும் சின்ன புத்தி இருக்குது. படுக்குன்னு அந்த பூசணிக்காய் யாரும் பார்க்கலன்னு புடுங்கி குழம்பு வச்சு திருட்டாரு. அவரை தவிர வேற எல்லாருக்குமே அந்த கிராமத்துல தெரிஞ்சிடுச்சு. அந்த அட்ரஸ், அந்த வீட்டு அட்ரஸ் பெரிய பணக்காரன் சொல்ல எப்படி சொல்றாங்கன்னா, அந்த பூசணிக்காய் திருடினார் பாரு, அந்த வீட்டு பக்கத்துல தான் என் மச்சான் இருக்கிறான். அந்த பூசணிக்காய் திருடினார் பாரு, அந்த வீட்டு முக்குல தான் எங்க பையன் வந்து டியூஷன் போயிட்டு இருக்கிறான். அந்த பூசணிக்காய் திருடினார் பாரு, அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் எங்க மூத்தார் இருக்கிறார். அந்த பூசணிக்காய் திருடினார் பாரு, அந்த வீட்டுக்கு 4வது தெருவுல தான் வீடை பார்த்து இருக்கிறார். இப்படியே போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? காலம் ஓடுது. 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4வது தலைமுறை வரைக்கும் வந்துடுச்சு. இப்ப 4வது தலைமுறையில அவங்க கிரேட் கிராண்ட்சன், அவர் வந்து நல்லா படிச்சு நல்லா எல்லாம் நல்லுக்கத்தா, இந்த சின்ன விஷயத்துல அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து அந்த கிரேட் கிராண்ட்சன் நல்லா படிச்சுட்டு அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு ஒரு ஆபீசரா வராரு. வந்த கையோட ஊர் மக்கள் கேக்குறாங்க, யார் புதுசா வந்திருக்கிற ஆபீசர் கேட்டா, அந்த பூசணிக்காய் திருநாட்டா அவங்க பேரையா. ஒரே சங்கடமா போயிடுச்சு இவருக்கு. அந்த ஆபீசர் அந்த டைம்ல வந்து அப்பதான் ஒரு ஞானி வராரு, என்ன போல ஒரு ஞானினே வச்சுக்கோங்க, வராருன்னு வச்சுக்கோங்க. வந்த பிறகு அவர் வந்து ரொம்ப அழுகுறாரு, கேக்குறாரு, அவங்க பண்ண ஒரு தப்பு இன்னி வரைக்கும் என் வீட்டுல வந்து இந்த மாதிரி அந்த பேர் அழியாம பூசணிக்காய் திருட்டுற வீடுனே ஆயிடுச்சு, என்ன பண்றது, வழி ஏதாவது சொல்லுங்கன்னு.
அப்ப அந்த ஞானி சொல்றாரா, நீ வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா, சோறு போட முடியுமான்னு கேட்கிறாரு. அதை சோறு போட, ஆமா நான் 10 பேருக்கு இல்ல, நான் 50 பேர் கூட போடுவேன். ஏன்னா நல்லா செல்வம், கிராண்ட், இது பெரிய பங்களா, காரு, ஜுவல்ஸ், பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு. 50 பேர் கூட நான் சோறு போடுவேன். அப்ப நீ என்ன பண்ணு, 10 நாள் சோறு போட்டுட்டு 11ஆம் நாள் என்கிட்ட வா அப்படின்னு சொல்ற. இலவசமா போடணும். முதல் நாள் ஆகுது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ஏழை எளிய மக்களுக்கு, வயசானவங்களுக்கு, சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி 50 பேருக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சாரு. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள், 4 நாள், 5 நாள் ஆகுது. 6ஆவது நாள் என்ன நடக்குதுன்னா, ஜனங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இது சோறு போட்டு இது வந்தவர்களுக்கு சோறு போட்டு தாராளமா வாழ வைக்கிறாங்க பாருங்க. அந்த வீட்டு பின்னாடி தான் நான் வந்து குடியிருக்கிறேன். வந்தவர்களுக்கு சோறு போடுறாங்க பாருங்க, அதுக்கு பின்னாடி தான் என் தங்கச்சி வீடு பார்த்து வச்சிருக்கு. வந்தவருக்கு சோறு போடுறாங்களே பாருங்க, அந்த முக்குல தான் வந்து இந்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்கள நீ போய் பாரு. ஸோ இந்த மாதிரி ஆளாளுக்கு வார்த்தைக்கு வார்த்தை, வந்தவருக்கு சோறு போடுறது, வந்தவருக்கு சோறு போடுறாங்களா அந்த வீடு, வந்தவருக்கு சோறு போடுறாங்களா அந்த வீடு, சொல்ல 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 அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ 10ஆவது நாள் முடியறக்குள்ள முழு பூசணிக்காவை திருடின வீடு என்ற ஒரு பேரு போய் வந்தவருக்கு சோறு போடுற ஒரு வீடாக மாறிவிட்டது இல்லையா? சோ இதுதான் முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை. இது ஒரு கதை தான். இதை ஏன் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன்னாக்கா, ஒருவேளை நம்ம குடும்பத்துல நம்ம முன்னோர்கள் சில பாரம்பரிய பழக்க வழக்கங்களை தவறாக கொண்டு வந்திருந்தா, அந்த குற்றங்களை, அது எந்த மாதிரி குற்றங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தவறால சரி கட்டவே முடியாதா. நல்ல காரியங்களை செய்த பிறகு அந்த தவறை மறைக்க முடியும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு என் மூலமா. இன்னைக்கு ஆவியானவர் மறைந்து விடும், நல்ல காரியங்கள் செஞ்சா அது தானாகவே மறைந்து விடும். சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவன் தெரியப்படுத்துறாரு. சோ என்னன்னா, பாரம்பரியமாக நம்ம சடங்கு சம்பிரதாயப்படி யூதர்களாக நம்ப சரி சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்திருக்கிறோம். தம்மூசுக்காக நம்ம வந்து துக்கம் கொண்டாடி ஈஸ்டர் என்ற ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தோம். அது ஈஸ்டர் என்ற பண்டிகை கிடையாது. இச்சையின் தேவதைக்கு நம்ம வந்து பண்டிகை செலிப்ரேட் பண்ணல. நம்ம மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசுக்காக பண்டிகை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுக்கு பேரு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளின் பண்டிகை சொல்லணுமா? ஹல்லேலூயா. ஈஸ்டர் பண்டிகை கிடையாது, கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளின் பண்டிகை சொல்லணுமா? இப்ப சொல்றக்குள்ள தலைமுறைகள் பேச ஆரம்பிப்பாங்க. சத்தியம் தெரிஞ்சா சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த செய்தி நிச்சயமா வந்து ஓமான்ல இருக்கிற ஒரு சிஸ்டர் கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப பழக்கம் ஆகும். ஒரு வருஷம் 1.5 வருஷமா ரொம்பவே பழக்கம், ரொம்ப க்ளோஸ். ஆனா பிசிக்கலா பார்த்தது கிடையாது. பேசுவாங்க, மனவிட்டு பேசுவாங்க. வாய்ஸ் ரெக்கார்ட்ல மனவிட்டு பேசியிருக்காங்க. NJPH இது நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்க்கு, சபைக்கு நல்ல ஆதரவு கொடுத்து சப்போர்ட்டும் பண்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிஸ்டரோட மெசேஜ் இன்னைக்கு காலையில நான் கேட்டேன். அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஓமான்ல இருக்கிறாங்க. ஷீஸ் அ நர்ஸ். அவங்க வந்து அவங்களோட டாக்டர், என்னோட டாக்டர் ஏஜ் தான், மெடிக்கல் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வீடை வாங்கி ரீஇன்வெஸ்ட் பண்ணி இப்போ அங்கே செட்டில் ஆக போறாங்க. இப்போ வீடு இங்கேருந்து ஓமான்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி போகணும். அவங்க ரெசிக்னேஷன் ஏதோ கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகணும். ஆன பிறகு தான் அவங்க போக முடியும். இன்னைக்கு காலையில் மெசேஜ் நீளமா அனுப்பியிருந்தாங்க. அதுல ஒரு வார்த்தை, சிஸ்டர் ஈஸ்டருக்கு முடிச்ச பிறகு தான் நான் வந்து போக முடியும்னு சொல்றாங்க. அதனால அப்புறம் தான் நான் போக முடியும். அதை ஒட்டி நான் வந்து டேக் பண்ணி பேசினேன். இன்னைக்கு லைவ்ல இந்த மெசேஜ் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்க கமெண்ட் கண்டிப்பா போடுவீங்க. உங்க பேரை அட்ரஸ் பண்ணி ஓபன் மென்ஷன் பண்ணி நீங்க இப்போ தெரியப்படுத்தணும். ஈஸ்டர் பண்டிகை கிடையாது, கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பண்டிகை நீங்க சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஆவியானவர் இந்த நாள்ல தெரியப்படுத்துறாரு. இதன் மூலமா அநேக நன்மைகள் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. அட் தி சேம் டைம் இன்னொரு குடும்பம் ஜேபில 2024 மார்ச் 31 நானே இந்த இடத்துல டெடிகேஷன் பண்ணியிருக்கிறேன். இப்ப அந்த குழந்தைக்கும் ஈஸ்டர் பண்டிகை நாள்ல தான் உனக்கு டெடிகேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதா? கிறிஸ்து உயிர் தெழுந்தின் பண்டிகை, உயிர் தெழுந்தார், கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள், இந்த பண்டிகை சொல்லமா? இப்படி பண்ணாதான் முழு பூசணிக்காக நம்ம நல்ல விஷயத்துல மறைக்கிற மாதிரி இருக்கும். கெட்டது போய் நல்ல விஷயங்களுக்கு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
சோ இந்த செய்தி கேட்டு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, ஈஸ்டர் பண்டிகையா அல்லது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் பண்டிகையா? ஆமென். நான் கிறிஸ்துவோடு அறியப்பட்டேன். ஹalleluya. praise god. advance wishes, happy resurrection day இங்கிலீஷ்ல. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். peace be with you all. peace be with you all. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறாரு. அந்த உயிரை நம்ம விடாதபடி நம்ம புடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. கூடவே வச்சுக்கணும். 365 நாள். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும்
ஆண்டவருக்கு பலத்த கரங்களை தட்டுங்க. Praise the Lord. எல்லாரும் நம்ம திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். கண்களை மூடி நம்ம இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்புள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. நல்ல வார்த்தை கொண்டு, தெளிந்த வார்த்தை கொண்டு என் மூலமா ஆண்டவரே நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியப்படுறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த நாள்ல சிலுவையின் அன்பை குறித்து நீங்க தெரியப்படுத்தீங்க ராஜா. சிலுவை என்றால் கர்த்தரோட அன்பு மட்டுமே என்று நீங்க தெரியப்படுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த சிலுவை அன்பு நாங்க 40 நாள் கிடையாது, 365 நாளும் சுமக்க வேண்டும் என்று நீங்க சொன்னீர். அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை நாங்க சிலுவையில அறியப்படுகிறோம் ராஜா. எங்களோட உலகத்தின் இச்சைகள், ஆசை, இன்பங்கள் ஆண்டவர் அத்தனை நாங்க அறிந்து சிலுவைக்கு ஏறி சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து நிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு மெய்யான நித்திய வாழ்வு நீங்க மட்டும் தாப்பா கொடுக்க முடியும். அதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த இடத்தை விட்டு உங்களோட பிள்ளைகள் வீடு போறக்குள்ள உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. நானும் கிறிஸ்துவோட கூட அறியப்பட்டிருக்கிறேன். இனி ஜீவிக்கிறவன் நான் கிடையாது, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு போகட்டும் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும். குறைவுகளை நிறைவாக மாத்துங்கள் ராஜா. என்னென்ன தேவை உங்களுக்கு தெரியும் ராஜா. இருதத்தை பார்க்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. குறைகளை நீங்க தேய்த்து வைங்கள் சுவாமி. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு குறைகள் நீங்க தீர்த்து வைங்கள் ராஜா. நோயாளிகளை நீங்க குணமாக்குங்கள் ராஜா. ஆண்டவரே, பற்றாக்குறையை நீங்க தீர்த்து வைங்கள் ராஜா. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தாரும் ராஜா. சம்பள பணங்களை உயர்த்துங்கள் ராஜா. பதவி உயர்வு தாங்க ராஜா. பிசினஸ் தொழில நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. நஷ்டமாக போகிட்டு இருக்கிறது லாபகரமாக நீங்க மாத்துங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளோட படிப்புக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் சுவாமி. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற பாவி நாவிகள், சர்ப்பத்தின் நாவிகள் ஒளிஞ்சு போகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. திருமண காரியங்கள் வாய்க்கப்படட்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாள்ல உங்களோட ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிறேன் ராஜா. ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஒவ்வொருத்தருக்கும் நிலையான ஆவியை ஊற்றுகிறேன் ராஜா. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா அவன் புதிய சிருஷ்டியாகவே மாறிவிடுவான் என்ற ஒரு வார்த்தை பலிக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. Thank you Lord. Thank you Jesus. அப்படி நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சாமி, நன்றி சாமி. உம்மை உயர்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, வார்த்தையின் வழியாக நீர் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமது அன்பு என்னவென்று எங்களுக்கு நீர் இன்று அறிவித்துமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. அது எவ்வளவு நீளம், அகலம், உயரம், ஆழம் என்று எங்களுக்கு சொன்னீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா தேவனே உமது அன்பை எடுத்துரைக்கும் பிள்ளைகளாக நீர் எங்களை உருமாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, சாவானாலும் உயிர்ப்பானாலும் அப்பா தேவனே உம்மில் நிலைத்திருக்கும் பிள்ளைகளாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நீர் எங்களுக்காக வந்தீர் சுவாமி, எங்களுக்காக மறுத்தீர் சுவாமி, எங்களுக்காக மீண்டும் வரக்கூடிய தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி அப்பா. அப்பா தேவனே, நாளில் கூட மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தின் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்
ஒரு சேமத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவர்கள் தேவைகளை அனைத்தும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, தேசத்தில் உமது ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உமது அன்பை அறியத்தக்க அப்பா தேவனே ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது வருகையும் ரொம்ப சமீபமாக இருக்குது சுவாமி. ஆம் ராஜா, உமது வருகையை எதிர்கொண்டு காத்து நிற்கும் பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தப்பட அப்பா தேவனை பிறரையும் ஆயத்தப்படுத்த உமது ஆவியை எங்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, திறப்பில் நின்று ஜெபிக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்பா தேவனே ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஒரு ஆத்மா கூட அழிந்து போவது உமது சித்தம் இல்லை சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட அப்பா தேவனே உமது அன்பின் ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இவ்வேளையில் கூட அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரயாசை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விசேஷ முறையில் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. ஆம் சுவாமி, நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே அவர்களுடைய அப்பா தாழ்ந்து என்று அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே ஒவ்வொருவரும் உமது ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உலக காரியம் இல்ல ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே மேலான உமது சமூகத்தை தேடும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே அவர்கள் தேவை அவர்கள் அனைத்தையும் நீர் சந்தியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீர் சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி, அவர்கள் உள்ளத்தின் வாஞ்சை நீர் அறியக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஏற்ற காலத்தில் ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் சுவாமி, அப்பா தேவனே சிறு பிள்ளைகளை அவர்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா தேவனே உமது நாமத்தை உயர்த்தும் பிள்ளைகளாக நிற்கத்தக்க அப்பா தேவனே அவர்களை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு சபையும் நீர் சுத்திகரியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே அவர்கள் தயாரிப்போடு உமது வருகையை அறிக்கையிடும் பிள்ளைகளாக உமது வார்த்தையை எடுத்து உரைக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் விசேஷ முறையில் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, எங்கள் மத்தியில் நீர் வந்தமைக்காய் உமக்கு நன்றி. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை நீர் கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே ஆம் ராஜா, இவ்வேளையில் கூட அப்பா தேவனே திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் விசேஷ முறையில் ஆசீர்வதியும். பிறந்த நாளை கொண்டாடின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே அவர்களுடைய தேவைகளை அனைத்தும் நீர் சந்தியும் ராஜா. உள்ளத்தின் வாஞ்சை அனைத்தையும் நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே இன்றைய ஆகாரத்தை கூட உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அதை நீர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் சுவாமி, ஆகாரத்தை கொடுத்த கரத்தையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தேவனே வேலை எல்லாவற்றையும் உமது கரத்தில் கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all. God bless you all. நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.